எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஹவு டு செல் ட்ரக்ஸ் ஆன்லைன் சீரிஸோடைய சீசன் 2 தான் பார்க்க போறோம். சீசன் 1ல கேர்ள் ஃப்ரெண்டை உசார் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சரக்கை வாங்கி அதுக்கப்புறமா பிளான் எல்லாமே சொதப்பி போய் அந்த சரக்கை ஆன்லைன்ல விற்கலான்னு ட்ரை பண்ணி இப்போ போதைப் பொருள் உலகத்துக்குள்ள மார்ட்டிஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. ஸோ அதனால எவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு தான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. எடுத்த உடனேயுமே டிவி, பிரஸ், மீடியா, சோஷியல் மீடியான்னு எல்லாருமே கதறாங்க. ஆன்லைன்ல அதுவும் பப்ளிக் நெட்ல சரக்கா விற்கிறாங்க. இதை விற்கிறது M1000 ஒரு ஹேக்கர் தான் அப்படின்னு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் இவர் பயங்கரமான ஜீனியஸ், எவ்வளவு பெரிய ஹேக்கர்ஸ் வந்தாலும் அந்த வெப்சைட்டை எதுவும் பண்ண முடியல அப்படின்னு இன்டர்நெட் ஃபுல்லாவே M1000 பாராட்டுறாங்க. அவர் யாரு, எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் அதுவும் தெரியாது. ஆனா நமக்கு தெரியுமே, அது நம்ம மார்ட்டிஸ் தான். இது எல்லாத்தையும் பார்த்து ஆளுக்கு செம ஜாலி ஆகுது. ஸோ மார்ட்டிஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துல மீட்டிங் போடுறாங்க. இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த சரக்கு பிசினஸ் மூலியமா ஒரு $1 மில்லியன் பணத்தை சம்பாதிக்கணும். அதை அப்படியே 3 பங்கா பிரிச்சு ஆளாளுக்கு எடுத்துக்கிட்டு அவங்க வேலையை பார்க்கணும். அதுக்கு மேல இந்த சரக்கு பிசினஸை பண்ணவே கூடாது. இப்போ இவங்க $1 மில்லியன் சம்பாதிச்சுட்டாங்க. அந்த சந்தோஷத்தை தான் பார்ட்டி மாதிரி கொண்டாடுறாங்க. இந்த டேன் வந்து ஏதோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. 3 பேரும் சியர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப மார்ட்டிஸ் சொல்றாரு, டெக்னிக்கலி நம்ம இன்னும் $1 மில்லியன் சம்பாதிக்கல. ஏன்னா இன்னைக்கு பிட்காயினோட ரேட் கொஞ்சம் கம்மியானதுனால ஒரு $6000 கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல லென்னி முறைக்கிறாரு. ஏண்டா, கரெக்டா $1 மில்லியன் தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படியோ முடிச்சிட்டோம். இதுக்கு மேல நம்ம நிம்மதியா வாழலாம். இந்த சரக்கு பிசினஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்த உடனே இதே வெப்சைட்டை அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணி வேற வேற வேலைகள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு லென்னி நிறைய பிளான் வச்சிருக்காரு. அதுக்கு கூட இவரு டேனையும் சேர்த்துக்கிறாரு. உடனே மார்ட்டிஸும், எதுக்கு நீ டேனையும் சேர்த்துக்கிற? ஏன்னா டேன் உன்னை விட அறிவாளி, அழகானவன், ஸ்ட்ரென்த்தானவன், அவனும் இனிமே நம்ம டீம்ல ஒருத்தன் தான் அப்படின்னு லென்னி சொல்றாப்ல. ஆனா உண்மை என்னன்னா, அதெல்லாம் ரீசன் கிடையாது. ரீசன் பின்னாடி தெரிய வரும். சோ எது எப்படியோ இதுக்கப்புறம் ப்ராப்ளமே இல்ல அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது மார்ட்டிஸ் சொல்றாரு, இதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே. ஏன்னா நம்மளோட பிசினஸ் வேற லெவல்ல போகுது. டச் கேங் கிட்ட இருந்து நம்ம தான் அதிக சரக்கையே வாங்குறோம். இப்ப திடீர்னு இது எல்லாத்தையும் நாங்க க்ளோஸ் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. சோ ஃபர்ஸ்ட் நம்ம டச் கேங் கிட்ட சொல்லணும். அதோட இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆடம்பரமா வாழக்கூடாது. திடீர்னு நம்ம கிட்ட பணம் வருது அப்படின்னா நம்ம மேல சந்தேகப்பட்டு நம்மள புடிச்சு போட்டுருவாங்க. அதோட இந்த ட்ரிங்க், டே இதோட விலை அதிகம்டா, இது ஏன்டா வாங்குனீங்க, இதை எப்படி நீங்க பே பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு டேன் உடனே அவரோட கார்டை காட்டுறாரு. நம்ம கிட்ட தான் பிட்காயின்ல நிறைய பணம் இருக்குல்ல, அது என்னோட அக்கவுண்ட்ல தானே சேவ் ஆகுது, அப்படியே கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. டே, பிட்காயின்ன்றது நார்மலா நீ யூஸ் பண்ற மாதிரி கிடையாது. அதை நார்மல் பணமா மாத்துறதுக்கு நிறைய வேலை பண்ணணும். சோ இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது டேனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வராங்க. அவங்கள பார்த்துட்டு டேனோ, ஹே நண்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. டேனோட ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டேன் இந்த மாதிரி பசங்க கூட சுத்துற ஆளே கிடையாது. ஆனா அதுல இருந்து சமாளிக்கணும்ன்றதுக்காக டேன் வந்து ஏதோ ஜிம் ஃபிட்னஸ் ஆப் ஒன்னு உருவாக்க போறாராம். அதுக்கு கோடிங்லாம் பண்ண ஆளுங்க வேணும்ல, அதுதான் நம்ம மார்ட்டிஸும் லென்னியும் அப்படின்னு சொல்லி தான் ஊரை ஏமாத்திட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. சோ டேன் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க லென்னி டேனை போட்டோ எடுக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறாருன்னா, ஏன்னா நம்ம லென்னிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் லென்னின்றது டேனு தான். சோ டேனோட எல்லா போட்டோவையும் அந்த பொண்ணுக்கு அனுப்பி நான் இப்படிதான் இருப்பேன், சிக்ஸ் பேக்லாம் இருக்கும்னு சொல்லி விட்டுருக்காரு. அதோட இதுதான் காரணமே டேனை கூடவே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. அப்பதான் டேன் என்னென்ன பண்றாரோ எல்லாத்தையும் போட்டோ எடுத்து கீரான்ற அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி அந்த பொண்ணு கூட சேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க இந்த மாதிரி சரக்கு பிசினஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் லென்னி அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கீரா கிட்ட சொல்லிட்டாரு. சோ இவங்கள பத்தி உண்மையை தெரிஞ்ச ஒரே வெளியாளு அந்த கீரான்ற பொண்ணு தான். சோ டேனோ அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம மார்ட்டிஸும் லென்னியும், டே லென்னி ஒழுங்கா உன் போட்டோவை அவளுக்கு அனுப்பிடு. ஏன்னா நீ டேனோட போட்டோவை யூஸ் பண்ணனா அவ டேனை லவ் பண்ணிடுவா, அப்புறம் உன்னை கழட்டி விட்டுருவா. பாத்துக்கோ, எனக்கு லவ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் என் கூட சேட் பண்ணா போதும். உடனே டேன் உள்ள வராரு. என்ன சேட்டிங் லென்னி? அது வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், என் போட்டோவெல்லாம் அது வரைக்கும் நான் அவளுக்கு அனுப்பினதே கிடையாது, ஜஸ்ட் சேட்டிங் மட்டும் தான் பண்ணுவோம். அட சேட்டிங் பண்ணி என்னடா பண்ண போறேன்னு போனை புடுங்கி டேனோட போட்டோவை தான் அவர் அனுப்பியிருக்காரு. நல்ல வேளை அந்த ஸ்கிரீன்ல அது தெரியல போல. டேன் இப்ப மெசேஜ் பண்றாரு அந்த பொண்ணுக்கு, நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு. அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்ல இங்க லென்னிக்கு தூக்கி வாரி போடுது. எப்படி போகிறதுன்னு தெரியாம சும்மா சேட்டிங்கே பண்ணிக்கிட்டு இருக்காதரா, நேர்ல பார்த்தா தாண்டா கெத்து அப்படின்னு டேன் சொல்றாரு. அப்புறம் இவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம மார்ட்டிஸும் லிசாவும் இப்போ ஒன்னு சேர்ந்துட்டாங்க. போன சீசனோட எண்டிங்ல லிசா மார்ட்டிஸோட ரூம்குள்ள வந்திருப்பாங்க. 2 பாக்கெட்ல சரக்கு இருக்கும், அதை லிசாவும் பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பின்னாடி நமக்கு தெரிய வரும். ஆனா இப்பொழுதைக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பழைய மாதிரியே ஹாப்பியா ஒன்னா இருக்காங்க. ஆனா என்ன, லிசாவுக்கு நம்ம மார்ட்டிஸ் பண்ற சரக்கு பிசினஸ் பத்தி எதுவும் தெரியாது. ஏ மார்ட்டிஸ், நெட்ல பாத்தியா சரக்கு விக்கிற வெப்சைட், இதை விக்கிறவன் உண்மையிலேயே செம்ம ஜீனியஸ் தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே நம்ம மார்ட்டிஸ்க்கு அப்படியே பெருமையாகுது. நீ ஏன்டா வெக்கப்படுற, என்னமோ நீ அந்த ஜீனியஸ் மாதிரி, நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் ஜீனியஸ் தான் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு. ஆக்சுவலா மார்ட்டிஸ் எதுக்காக லிசா கிட்ட இந்த சரக்கை பத்தி சொல்லல அப்படின்னா, லிசாவோட லைஃபே இந்த சரக்குனால தான் ஸ்பாயில் ஆயிருக்கு.
இருக்கு. லிசாவோட அம்மாவும் இப்ப போதைக்கு அடிமையாகி அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சோ அதனால இந்த சரக்கையே லிசா வெறுக்கிறாங்க, அவங்களும் யூஸ் பண்றது கிடையாது. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்ப நம்ம மார்ட்டிஸ் விற்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சா இவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு பயந்து தான் இவர் எதுவும் சொல்லவே இல்லையே. சோ அடுத்த நாள் ஆகுது, அந்த டச் கேங்க பாக்குறதுக்காக நம்ம மார்ட்டிஸ் ரெடி ஆகுறாரு. இதே நேரத்துல லென்னியும் அவரோட ஆன்லைன் ஃப்ரெண்டு கீராவை பாக்குறதுக்கு ரெடி ஆகுறாரு. அவரு அனுப்புனது டேனோட போட்டோஸ. டேனுக்கு நல்லா சிக்ஸ் பேக்லாம் இருக்கும். இவரும் துணியை தூக்கி பார்த்தா இருக்கிறது ஒரே ஒரு பேக், அதுவும் ரொம்ப பெருசா. சோ என்ன பண்ணலான்னு லென்னியும் யோசிக்கிறாரு. இதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்னு நேரா டேனுடைய வீட்டுக்கு போறாரு. டேன் ஆளு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடம்பு அப்படியே செமையா காட்டிக்கிட்டு வந்து, லெனி இங்க என்ன பண்ற, நீ அந்த பொண்ணை பார்க்க போலையா? இல்ல நான் அதுக்காக தான் இங்க வந்தனே அப்படின்னு லெனி வந்து டேனோடைய அந்த சிக்ஸ் பேக்க பாக்குறாரு. இதை டேன் நோட் பண்ணிட்டு அதுக்காக தான் வந்தேன்னு ஏன்டா என் உடம்ப பாக்குறா அப்படின்னு டக்குன்னு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாரு. அடா பாவி லென்னி, எனக்கு புரிஞ்சு போச்சுடா, அடிக்கடி நீ என்ன போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கடா. எனக்கும் டவுட் வந்தது எதுக்காக இவன் நம்மள சும்மா சும்மா போட்டோ எடுக்கிறான்னு. இப்ப நீ என் உடம்ப உத்து பார்த்த தெரியுமா, கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்டா டேய் நீ என்ன லவ் பண்றியா? ஆடா சீ கன்றாவி, இந்த நினைப்பு வேற இருக்கா உனக்கு? டேய் நான் உன் உடம்ப பார்த்தேன்டா, ஆனா அதுக்கான ரீசனே வேற. என்ன ரீசனு? அது வந்து நான் ஆன்லைன்ல ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அந்த பொண்ணுக்கு என்னோட போட்டோவை அனுப்ப ஒரு மாதிரி கூச்சப்பட்டுக்கிட்டு உன் போட்டோவை தான் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். என்னது என் போட்டோவை அனுப்புறியா? ஆமா, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீ தான் லென்னி. அவட பாவி லென்னி, அப்ப அதுக்கு தான் நீ அடிக்கடி போட்டோ எடுத்தியா? சரி எத்தனை போட்டோ அனுப்பியிருப்ப? ஒரு 6 தானா? இல்ல ஒரு 60 இருக்கும். 60யா? அடா பாவி. சரி ஏதோ ஒண்ணு நடந்து போயிடுச்சு. இப்ப அந்த பொண்ணை நேர்ல மீட் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லு, அந்த பொண்ணு புரிஞ்சுப்பா. ஒருவேளை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கலனா, என்னை விட்டு போயிட்டானா நான் என்ன பண்றது? எனக்கு அந்த பொண்ணை நேர்ல பார்க்கணும், அவ கூட சுத்தணும் அப்படின்னு எந்த ஆசையும் கிடையாது. எனக்கு இருக்கிற கஷ்டம் சந்தோஷத்தை சாட் மூலியமாவே அந்த பொண்ணு கிட்ட சொல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு டான். அதனால நீ என்ன பண்றனா, லென்னியா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேசு, அந்த மீட்டிங்கை நல்லபடியா முடிச்சுட்டு வந்துரு. அதுக்கப்புறமா மத்ததை நான் சாட்ல பேசிக்கிறேன், சாட்டிங்லயே என் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன்டா ப்ளீஸ்டா. ஆனா லென்னி நீ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல டான், புரிஞ்சுக்கோ. என்ன மாதிரி குண்டா அசிங்கமா வீல் சேர்லயே இருக்கிற ஒருத்தனை எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும் சொல்லு, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்க டேனும் ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த கீரான்ற பொண்ணுக்கும் நம்ம லென்னிக்கும் கேம்ஸை பத்தி நிறைய தெரியும், பிசிக்ஸை பத்தியும் நிறைய தெரியும். ஆனா டேனுக்கு அது எதுவும் சுத்தமா தெரியாது. சோ எது பெஸ்ட் கேம், எது மொக்க கேம்னு எல்லா லிஸ்டையும் சொல்றாரு. டேனால அதை மனப்பாடமே பண்ண முடியல. அதோட போகும்பொழுது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போனோம். ஒரு டிஷர்ட் ஒரு பையன் இருக்கானா, அவங்கிட்ட இருந்து எலக்ட்ரான் பிரிஞ்சு போகுதான். என்னடான்னு பார்த்தா பக்கத்துல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் அவரோட பாசிட்டிவா. சோ எலக்ட்ரான்ன்றது நெகட்டிவ், அது பாசிட்டிவா அட்ராக்ட் பண்ணி போகும். இதே மாதிரிதான் என் இதயமும் உன்னை தேடி வருது அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி ஒரு டிஷர்ட். இதை டேனு பார்த்துட்டு டேய் இதெல்லாம் தேவையே இல்லடா, கெமிஸ்ட்ரிலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அட மக்கு டேனு, இது பிசிக்ஸ், ஏதோ ஒன்று நான் இந்த ட்ரெஸ்ல தான் போக போறேன் அப்படின்னு டேனு உள்ள போயிடுறாரு. நம்ம டேனு லென்னின்ற பேர்ல அந்த பொண்ணு கூட பேசும்பொழுது நடக்கிற எல்லாத்தையும் கேட்கணுன்றதுக்காக லென்னியும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வர ட்ரை பண்றாரு. அப்படி வர ட்ரை பண்ணும்பொழுது அந்த வழியா அந்த கீரான்ற பொண்ணு போறா, சும்மா தீ மாதிரி போறா. அதை பார்த்துட்டு லென்னியும் ஐயோ இவ்வளவு அழகா இருக்காளே, ஆனா நம்மளால நேர்ல பேச முடியலையேன்னு ரொம்ப சோகமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறாரு. அங்க நம்ம டேனோ இருக்காரு, இந்த பொண்ணு கீரா ஹே லென்னி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கட்டி வேற பிடிக்கிறாங்களா. இதை வெளியே இருந்து பாக்குற லென்னி வயிறுலாம் எரியுது. சரி சொல்லு லென்னி, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு? உனக்கு தெரியாதா, கேமிங் தான். ஆனா நீ டிஸ்கார்ட் பக்கம் வரவே இல்லையே. வரலதான், அது வந்து சரி என்ன கேம் விளாண்டா அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பின்னாடி இருந்து லென்னியும் ஏதாவது ஒரு நல்ல கேமை சொல்லி தொல்லடா அப்படின்னும் பொழுது, கண்டிப்பா அது காட் ஆஃப் வார் கிடையாது. எது காட் ஆஃப் வார் கிடையாதா? ஆமா அந்த கேம் ரொம்ப மொக்கல அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி இருந்து லென்னியும் டே அது வேற லெவல் கேம்டா, ஏதாவது சொல்லி சமாளிடா அப்படின்னு சொல்ல, நான் போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபுட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேனு ஃபுட்டு வாங்குறதுக்கு போறாரு. எங்க லென்னியும் அப்படியே கடுப்புல ஓரமா போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு கீரா எழுந்து டைரக்டா லென்னி கிட்ட வந்து லென்னி நீயே வந்து பேசியிருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்ட, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே லென்னி யாருன்னு அந்த பொண்ணுக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு லென்னியும் கேட்க, உன்னோட பேரு லென்னி, அதோட நீ இருக்கிற இடத்தோட பேரையும் ஆல்ரெடி சொல்லியிருக்க, ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தேன், ஏதோ மை டேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட போட்டோலாம் வந்தது. சோ அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் நீ தான்ட்டு. ஆனா நீ யார் போட்டோவை அனுப்பிக்கிட்டு இருந்த. உடனே பக்கத்துல அந்த டேனும் பாத்தியா இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப புத்திசாலிடா, அதெல்லாம் இருக்கட்டும் எங்களுக்கு சாப்பிடாதா வாங்கிட்டு வா, அதான் வாங்கிட்டு வந்து கொடுத்தனே, அடுத்த ரவுண்டுக்கு வேணும்ல போ அப்படின்னு சொல்லி டேனை ஒரு சப்ளையரா ஆக்கிட்டாங்க. அதோட மார்ட்டிஸும் இந்த சரக்கு தொழில இருந்து நாங்க வெளியே போறோம்னு டச்சு கேங் கிட்ட சொல்லலான்னு போறாரு. அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு மொபைல் போன்ல எழுதி வச்சிருக்காரு. மிகுந்த கனத்த இதயத்துடன் இந்த தொழிலிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம், அதற்கு நீங்களும் ஆதரவு தருமாறு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் அது. சோ அதை இவரு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆளு. அப்ப மியான ஒரு பொண்ணு வரா. ஹாய் M1000 இதானே உங்களோட பேரு, அதோட உங்களோட உண்மையான பேரு மார்ட்டிஸ்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஃபியூச்சர்ல நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒன்னாகலான்னு தோணுது அப்படின்னு நம்பரை எழுதி கொடுத்துட்டு போறாங்க. சோ மார்ட்டிஸும் இது என்ன வைஃபை பாஸ்வேர்டா அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் அந்த பொண்ணு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம்
மார்டிஸ் அந்த டச் கேங்க பாக்குறாரு. அவங்களும் மார்டிஸ சும்மா செமையா பாராட்டுறாங்க. ஏன்னா அந்த வெப்சைட் வேற லெவல்ல இருக்கு. சொல்லு மார்டிஸ், ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லி வந்தியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது மார்டிஸ் வந்து எடுத்த உடனே விஷயத்த சொல்லாம, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப திடீர்னு இந்த வேலையை வேணான்னு நான் விட்டுட்டு நின்னுட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல மார்டிஸ், உனக்கு விருப்பம் இல்லைன்னா இப்ப கூட நீ நின்னுலாம். ஆனா என்ன, உன்னோட வெப்சைட்டோடைய முழு ஆக்சஸையும் எங்க கிட்ட கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா உன் வெப்சைட்டை நாங்களே பார்த்துப்போம் இப்படின்னு அந்த டச் கேங் சொன்ன உடனே இவருக்கு இதெல்லாம் சுத்தமா விருப்பமே இல்லை. ஏன்னா இந்த வெப்சைட் தான் அவருக்கு எல்லாமே. இன்னொன்னு இந்த சரக்கு பிசினஸ்ல இருந்து வெளியே வந்த உடனே இதே வெப்சைட்டை ஆல்டர் பண்ணி வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலான்றது தான் இவங்க பிளானே. ஆனா இதுல இருந்து வெளியே வந்தாங்கன்னா அந்த பிசினஸையே அவங்க டச் கேங் கிட்ட கொடுக்கணும். சோ என்ன மோட்டிஸ், நீங்க இந்த பிசினஸ்ல இருந்து வெளியே போக போறீங்களா அப்படின்னு டச் கேங் கேட்க இவர் ஆமான்னு சொல்லாம, இல்ல யார் அதெல்லாம் போவா, உங்களுக்கு நிறைய ஐடியாஸை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்மளோட சரக்கை எல்லா வயசுக்காரங்களும் வாங்குறாங்க. ஆனா இந்த 18ல இருந்து 20 வயசு இருக்கிறவங்க வாங்கவே மாட்டாங்க. அவங்களுக்காக நம்ம வித்தியாசமான சரக்கை உருவாக்கணும். அதோட பெண்களை விட ஆண்கள் தான் அதிக சரக்கை வாங்குறாங்க. நம்ம ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கணும். வாரத்துல ஒரு 2 நாள், ஒன்னு விமென்ஸ் டே, இன்னொன்னு மென்ஸ் டே. இந்த 2 நாள்ல யாரோட சேல் அதிகமா இருக்கு, ஆண்கள் கெத்தா பெண்கள் கெத்தான்னு மூட்டி விட்டு அவங்கள அதிக சரக்கை வாங்க வைக்கலாம். அப்புறம் நம்மளோட வெப்சைட்ல மெம்பர்ஷிப் மாதிரி ஆட் பண்ண வச்சு அவங்களுக்கு ஆஃபரை கொடுக்கலாம். பை 1 கெட் 1, பை 2 கெட் 2, அந்த மாதிரி நம்ம வித்தியாசமான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த பிசினஸை இன்னும் நம்ம டாப் லெவலுக்கு கொண்டு போகணும். இப்படின்னு இந்த பிசினஸை வேற லெவல்ல கொண்டு போகிறதுக்கான ஐடியாவை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் கேட்ட அந்த டச் கேங்கும் இது எல்லாமே ஓகே மார்டிஸ், நம்ம சீக்கிரமாவே பண்ணலாம். அதோட நீயும் ஒரு விஷயத்த பண்ணணும். ஏன்னா இந்த பிசினஸ்ல இருந்து சீக்கிரமாவே நீ நிறைய பணத்தை சம்பாதிக்க போற. அந்த பணங்களை நீ வெள்ளையா மாத்தணும் அப்படின்னா எந்த வேலை வெட்டியும் இல்லாம உன்னால மாத்த முடியாது. இவன் எங்களையே எடுத்துக்கீங்க, எங்களோட முக்கியமான பிசினஸே சரக்கு விற்கிறது தான். ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு சோடா கம்பெனி வச்சிருக்கோம். சரக்கு பிசினஸ்ல இருந்து வர பணத்தை அப்படியே சோடா கம்பெனில இருந்து வந்த மாதிரி மணி லாண்டரிங் பண்ணி நாங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ அதே மாதிரி உனக்கும் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ வேற ஒரு பிசினஸை பண்ற, அதுல இருந்து தான் பணம் வருதுன்ற மாதிரி காட்டணும். சோ அந்த பிசினஸை யோசிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டச் கேங்ல மொத்தம் 3 பேர், 2 பொண்ணுங்க, ஒரு ஆளு. அந்த ஆளுகிட்ட ஒரு டெஸ்லா கார் இருக்கு. அதுல தான் நம்ம மார்டிஸை கூட்டிட்டு போறாரு. சீக்கிரமாவே இதே மாதிரி காரை நீயும் வாங்கிடுவ? ஆமா சார். ஏன் நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாமே? இல்ல ஃபாஸ்டா போனா பேட்டரி அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்காது. அதோட மார்டிஸோட செல்போன்லயும் சார்ஜர் 5% தான் இருக்கு. நம்ம லென்னியும் டானும் மெசேஜ் பண்றாங்க, டே டச் கேங்க மீட் பண்றேன்னு சொன்னியே, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த சைடு லிசா, சீக்கிரமா என் வீட்டுக்கு வா, எங்க அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, அவ பேசுறத தாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இவர்கிட்ட சார்ஜரும் இல்லையா, சோ கொஞ்சம் சார்ஜர் போட்டுக்கிறேன்னு அந்த போர்ட்ல சார்ஜரை போடுறாரு. அதுக்கு அந்த டச் கேங்க சேர்ந்த அந்த ஆளு, ஏய் என்ன வேலை பண்ற, ஒழுங்கா அந்த பிளக்கை எடு. சோ மார்டிஸும் உடனே பிடிங்கிறாரு. பார்த்தா அந்த டெஸ்லா கார்ல இருந்து 2% கம்மியாயிடுச்சு. அதுக்குள்ள பாத்தியா பேட்டரி எவ்வளவு சீக்கிரம் கம்மியாகுதுன்னு, இனிமே கேட்காம சொருகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரு மார்டிஸை டிராப் பண்றாரு. அது மட்டும் இல்லாம சரக்கையும் அவர் கொடுத்துட்டு போறாரு. இப்ப மார்டிஸ் கிட்ட நிறைய சரக்கு இருக்கு. சோ வேற வழி இல்ல, தொடர்ந்து இவங்க பிசினஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த சரக்கையும் விற்கணும். சோ வீட்டுல கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் பத்திரமா வைக்கிறாரு. லென்னி டேனுக்கு ஒரு மெசேஜும் பண்றாரு, நாளைக்கு நமக்கு மீட்டிங்னு. சோ அதே மாதிரி அடுத்த நாள் எல்லாரும் மீட் பண்றாங்க. நம்ம மார்டிஸும் நடந்த விஷயத்த சொல்றாரு, கொஞ்சம் மாத்தி சொல்றாரு. ஒரு $5 மில்லியன் பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் நம்ம இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க அந்த டச் கேங். $5 மில்லியன் தானடா, 1 மில்லியன் கொண்டு வந்துட்டோம், 5 மில்லியன் ஈஸி தான். அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 5 மில்லியன் அப்படின்னா 15 மில்லியனா? டே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பிசினஸை இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு போறதுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஐடியா மூலியமா நம்ம சீக்கிரமாவே அந்த பணத்தை சம்பாதிச்சு இதுல இருந்து வெளியே வந்துடலாம். அதோட நம்ம சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வெள்ளையா மாத்துறதுக்கு நமக்குன்னு ஒரு தொழில் வேணும். சோ அடுத்த மீட்டிங்ல அது என்ன தொழில் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும். பிடிக்கல அப்படின்னா சுற்றுவேன்னு சொல்றாங்க. எது சுற்றுவாங்களா அப்படின்னு லென்னியும் டேனும் பயப்படுறாங்க. மார்டிஸும் நம்ம இவ்வளவு கேர்லெஸ்ஸா சொல்றோமே, இவங்க நம்ப மாட்டாங்களேன்னு அவரும் அலற மாதிரி ஒரு சீனா போடுறாரு. சோ அப்புறம் தான் டேனும் லென்னியும், கவலைப்படாத, நம்ம இதை எல்லாத்தையும் சேர்ந்தே பண்ணலாம். அடுத்த மீட்டிங் அந்த டச் கேங்க நீ பார்க்க போகும்பொழுது நாங்களும் கூட வரோம்னு சொல்றாங்க. சோ மார்டிஸும் ஓகேன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா லிசா இருக்காங்க. எங்க அப்பா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு. சோ அந்த வீட்டுல இருக்க எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு நான் உன் வீட்டுல இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு மார்டிஸ் கிட்ட சொல்ல, நம்ம மார்டிஸ் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இப்பதான் அந்த டச் கேங் ஆளு கொடுத்த அந்த சரக்கெல்லாம் அவரோட ரூம்ல வச்சுட்டு வந்தாரு. லிசா உள்ள போனாங்களாம் மாட்டிப்பாரு. ஆல்ரெடி இதே மாதிரி தான் ஒரு வீட்டுல 2 பேக்கெட்ல சரக்கு இருக்கும். லிசாவும் வந்து பாத்திருப்பாங்க. போன சீசனோட லாஸ்ட்ல நம்ம பாத்திருப்போம். அப்ப என்ன நடந்திருக்கும்னா, இவரு இந்த சரக்கு டேனோடதுன்னு சொல்லியிருப்பாரு. டேனுக்கு இந்த தொழில் பண்ணணும்னு சுத்தமா விருப்பமே இல்ல. அதனாலதான் நான் அவன்கிட்ட பேசி எப்படியோ அவனை சமாளிச்சு எங்களோட மை டைம்ஸ்ல ஜாயின் பண்ண சொன்ன, அவனும் ஜாயின் பண்ணிட்டான். அதனாலதான் நாங்க ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சரக்குலாம் அவனோடது. அங்க இருந்தா எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு இங்க கொடுத்துட்டு போனா நானும் இதை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு உருட்டி இருக்காரு. அதோட லிசாவுக்கு மார்டிஸ் இந்த மாதிரி ஒரு வேலை பாப்பாரு அப்படின்னு ஐடியாவே கிடையாது. அதனாலதான் அவங்களுக்கு டவுட்டே வரல. சோ மார்டிஸ் உடனே நான் என் ரூமை போயிட்டு கிளீன் பண்ணணும்னு ஓடி போயிட்டு இருக்கிற எல்லா சரக்கையும் ஒரு இடத்துல அழகா வச்சு லாக் போட்டு வந்துடுறாரு. சோ இந்த நேரத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் கேஸ பாத்துக்கிட்டு இருக்காரு. ஊருக்குள்ள சரக்கை வித்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஆன்லைன்ல. அதோட
இன்டர்வியூ பாய் இறந்து போயிட்டாரு. ஒரு 3D பிரிண்டட் கன்னுல சுட்டு. அந்த இடத்துல எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்ல. அங்க கேமரா இருக்கு, ஆனா ரெக்கார்டிங்ஸ் எதுவும் ஆகல. அதோட இந்த வெப்சைட் மூலியமா இதெல்லாம் பண்றாங்கல்ல, அவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 20-30 பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல சொல்றாங்க. ஆனா அதை பண்றது நம்ம மார்டிஸ், லென்னி, டேன் இவங்க 3 பேர் மட்டும்தான். ஸோ வர ஆர்டர் எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணி அதை ஒரு 2-3 நாள் தூங்காம ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இப்படி இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு லிசா அங்க வருவாங்களா, உடனே எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு லிசா போனதுக்கு அப்புறம் அகைன் அவங்க வேலையை பார்ப்பாங்க. இந்த மாதிரி லிசா இங்க இருக்கிறது இவங்களுக்கு ஒரே தொந்தரவா இருக்கு. ஆனா மார்டிஸால லிசாவை போன்னு சொல்ல முடியாது. ஸோ லிசாவா போகிற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணியே ஆகணும். அதோட நாளைக்கு தான் டச் கேங்க பார்க்க இவங்க 3 பேரும் போக போறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் லென்னி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கீரா கிட்ட சொல்றாரு. கீராவும் நீ பாதுகாப்பா இருக்கணும், பேசாம நீ போகாதே, என் கூடவே இரு. கீரா மார்டிஸை தனியா விட்டுட்டு என்னால முடியாது, நான் போய் தான் ஆகணும், ஆனா எனக்கு பாதுகாப்புக்காக சில விஷயங்கள் தோணுது அப்படின்னு புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆளு கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏண்டா லென்னி, என்னடா இதெல்லாம்? டேய் நான் சாக மாட்டேன், ஓகேவா? அஃப்கோர்ஸ் நான் சீக்கிரமா சாக போறேன், ஆனா இன்னைக்கு சாக மாட்டேன். அதுக்கு அதை ட்ரெஸ்ஸுக்குள்ளையாவது போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல லென்னியும் ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டுக்கிட்டு பார்க்கவே ஏதோ அட்டை பாக்ஸ் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு டச் கேங் முன்னாடி. அட கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டச் கேங்ல இருக்கிறவங்கள குறுகுறுன்னு பாக்குறாரு லென்னி. ஸோ மார்டிஸும் அவங்களுடைய பிசினஸை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாங்க டாகுக்கு போடுற ஃபுட்ஸ் அதை மேனுஃபேக்சர் பண்ணி விற்கலான்னு இருக்கோம். இது அந்த டச் கேங் கேட்ட உடனேயுமே, உங்களுக்கு டாக் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. அதான் ப்ராப்ளமே, நிறைய ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு தொழிலை நீங்க பண்ணக்கூடாது, முக்கியமா மணி லாண்டரிங் பண்ணும் பொழுது. ஸோ நீங்க செய்யற வேலை ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை மட்டும் தான் கவர் பண்ணணும், நிறைய சேலும் ஆகக்கூடாது, அப்பதான் கணக்கு காட்ட ஈஸியா இருக்கும். ஆனா அந்த மாதிரி எதையும் மார்டிஸ் யோசிக்கவே இல்லையா. அப்பதான் டேனை எழுந்து வந்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது என்னன்னா, இந்த கேம் விளையாடுறவங்க எல்லாம் ஒரே சேர்ல உட்காந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க உடம்பு ரொம்ப அசதியா இருக்கும், அவங்களுக்காகவே விட்டமின் மாத்திரையை கொடுக்க போறோம். ஸோ இதை கேட்ட உடனே அந்த டச் கேங்க்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. உண்மையிலேயே நல்ல வேலை மார்டிஸ், உன்னோட கேங்ல ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கானே அப்படின்னு டேனை பாராட்டுறாங்க. இங்க மார்டிஸ் செமையா கடுப்பாகிறாரு. அப்படியே எழுந்து போயிட்டு டேனுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரிலாம் ஒரு இமேஜின் பண்றாரு. அந்த அளவுக்கு வெறி மாப்பிளைக்கு. அப்புறம் ஒரு வழியா லென்னியோட வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. மார்டிஸ் டேன் கிட்ட, டேய் ப்ரொஃபஷனலான ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கும்போது நீ ஏன்டா குறுக்க பேசின? உடனே லென்னியும், அவன் குறுக்க பேசினதுனால தான் இப்ப நம்ம மண்டை தப்பிச்சுது, அவனால தான் இப்ப நம்மள அவங்க உயிரோட விட்டுருக்காங்க, புரியுதா? டேன் நீ வேற லெவல்ரா அப்படின்ற மாதிரி லென்னி சப்போர்ட் பண்றாரு. அவர் மார்டிஸ் அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த நேரத்துல மார்டிஸோட ரூம்குள்ள லிசா இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு பொருளை தேடுறாங்க போல. அப்ப இவரு சரக்கெல்லாம் ஒளிச்சு வச்ச லாக் போட்டு இருக்கிற அந்த பாக்ஸை பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. மார்டிஸும் உள்ள வந்து, லிசா நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? இல்ல சி ஜூன் பாக்ஸ்னு ஒன்னு வச்சிருப்பியே, அது எங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் அந்த பாக்ஸை எடுத்து கொடுக்குறாரு. அவங்க 2 பேருடைய ஞாபகமான சில பொருள்லாம் இருக்கு, அதை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மார்டிஸோடைய சிஸ்டர், வா ஏன் நம்ம கேம் விளையாடலாம், இங்க பாரு என்னாலாம் கேம்லாம் விளையாட வரல அப்படின்னு மார்டிஸ் சொல்ல, நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கல, லிசா கிட்ட கேட்கேன். லிசாவும் நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் லிசா, உனக்கு புரியாத அவளோட கேம் எப்படி இருக்கும்னு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா இந்த கட்டையெல்லாம் வச்சு அடிக்க விளையாடுவாங்கல்ல அந்த கேம் போல. ஜஸ்ட் அது அடிக்கி இருக்கு, ஒரு போட்டோவை எடுத்து இன்ஸ்டால அந்த பொண்ணு போஸ்ட் பண்ணுது, அவ்வளவுதான் அந்த கேம். ஆனா இன்ஸ்டால நாங்க கேம் செம்மையா விளையாண்டோம், என் அண்ணன் தோத்துக்கிட்டே இருந்தான் அப்படின்ற மாதிரி மார்டிஸை தான் கலாய்க்குது. பாத்தியா அவள கேமே விளையாடல, ஆனா கேம் விளையாண்ட மாதிரி இன்ஸ்டால போஸ்ட் போட்டிருக்கா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா மார்டிஸோடைய அம்மா. இவ்வளவு நாள் வரேன்னு சொல்லிட்டு வராமலே இருந்தவங்க இப்ப வந்திருக்காங்க. சோ அம்மா வந்ததுல மார்டிஸ்கோ இல்ல மார்டிஸோடைய அப்பாவுக்கும் சந்தோஷமே கிடையாது. ஆனா மார்டிஸோட சிஸ்டர் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா நான் ஹார்ஸ் ரைடிங்லாம் போறேம்மா, வாரத்துல 2 நாள், நாளைக்கு நான் ஹார்ஸ் ரைடிங் தான் போகணுமே. ஓ அப்படியா கண்ணா, நாளைக்கு நானே உன்னை கொண்டு போய் டிராப் பண்றேன் சரியா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மார்டிஸோட சிஸ்டருக்கும் அவ்வளவு சந்தோஷம். சோ அந்த அம்மா இருக்காங்களே, அவங்க பிள்ளைங்களை பார்க்கணுன்ற அந்த பாசத்துல எல்லாம் வரல. இப்ப நம்ம மார்டிஸ் அவரோட ஃபேமிலி எல்லாம் தங்கி இருக்கிற இந்த வீடு மார்டிஸோடைய கிராண்ட்மாவுக்கு சொந்தம். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த வீடு அவங்க அம்மாவுக்கு வந்துருது. இப்ப இவங்க இந்த வீட்டை விற்க போறாங்களாமா. அந்த விஷயத்தை இவங்க சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்களே. அதனால மார்டிஸ் இன்னும் கடுப்பாக்குறாரு. அதோட மார்டிஸோட மனசுக்குள்ள இருக்கிற இன்னொரு வழி என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறோம், அதை லிசா கிட்ட சொல்லாம மறைக்கிறோமே அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் அவரு எதையுமே லிசா கிட்ட மறைச்சதே கிடையாது. ஆனா இப்ப இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாரு, எப்படி சொல்றதுன்னு தெரியாம இன்டர்நெட்ல எல்லாம் ஒரு சர்ச் பண்றாரு. வேற வழியே இல்ல, லென்னி கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு லென்னி கிட்ட போறாரு ஆளு. சோ லென்னி என்ன சொல்றாருன்னா, நீ எப்ப லிசா கிட்ட உண்மையை சொல்ல போற? நானும் என் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்றேன். டேய் லிசா யாரா? 3 வயசுல இருந்தே எனக்கு அவளை தெரியும், ஆனா உன்னோட ஆளு கீராவோ உனக்கு இப்பதான் தெரியுமே, ஆன்லைன்ல இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் நீ விஷயத்த சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு பாவம் மார்டிஸ்க்கு தெரியல. லென்னி நான் ஏன் உங்ககிட்ட வந்து கேட்கறேன் அப்படின்னா, லிசா கிட்ட நம்ம பிசினஸ் பத்தி சொல்லிட்டேன் அப்படின்னா ஒருவேளை அவ என்னை விட்டுட்டு போயிடுவா, சொல்லாமலே இருந்தாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது, சோ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கேட்கும் பொழுது லென்னியும் பேசாம எல்லா உண்மையும் போய் சொல்லிடு, நடக்கிறத பின்னாடி நம்ம பாத்துக்கலாம்னு லென்னி சொல்ல இவரும் நேரடியா போய் சொல்லலான்னு போறாரு. ஆனா வீட்டுல லிசா இல்ல, அவங்க ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்களாம், மார்டிஸையும் வர சொல்லிருக்காங்க. அப்புறம் லிசாவுக்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு, ஆனா கட் பண்ணிடுறாரு. ஏன்னா லிசா கிட்ட
கிட்ட இந்த விஷயத்த நேரடியா சொல்லணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்பதான் யாரோ அலற சவுண்ட் கேக்குது. பார்த்தா மார்டிஸோடைய சிஸ்டர். ஏன்னா அம்மா வந்து ஹார்ஸ் ரைடிங்க்கு நான் உன்னை கூட்டிட்டு போய் டிராப் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா இப்ப திரும்பவும் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க போல. மார்டிஸும் போன் பண்ணி கேக்குறாரு, ஏய் எனக்கு முக்கியமான வேலை இருந்ததுடா, அதனால தான் நான் போயிட்டேன். அதுக்கு நீ அவகிட்ட சொல்லாமையாவது இருந்திருக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ண? அவ எவ்வளவு ஆசையா இருந்திருப்பா. ஏய் எனக்கு வேலை தாண்டா முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க நெக்கலா பேசுறாங்க. இவரு காலை கட் பண்ணிட்டு இவெல்லாம் ஒரு அம்மா நேரா ஒரு சிஸ்டர் கிட்ட போயிட்டு நான் உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அது எந்த இடம்னு பார்க்கும்போதுதான் பியூபா இறந்து போனார்ல அந்த இடம். தனியா போக மார்டிஸ் பயப்படுறாரு. கூட லென்னியை கூப்பிடுறாரு. லென்னியும் பயந்துகிட்டு என்னடா டேய் அந்த இடத்துல தாண்டா நம்ம பியூபாவை போட்டு தள்ளணும், இப்ப அதே இடத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம மாட்டி போண்டா அப்படின்னு சொல்றாரு. வேற வழியே இல்ல, நம்ம டிராப் பண்ணி தான் ஆகணும்னு இவங்க சிஸ்டரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த பொண்ணும் கிளாஸுக்கு போயிடுறா. இவங்களும் கார் எடுத்துக்கிட்டு போகலான்னு பொழுது அங்க சில பேர் வராங்க. நீங்க தான் மேரியோட பிரதரா? ஆமா ஆமா அப்படின்னு பயந்தே இவங்க பேசுறாங்க. ஐயோ நம்மள ஏதாவது பண்ணிட்டு போறாங்களான்னு லென்னி உடனே ஆமாமா இவன் தான் மார்டிஸ், அவரும் என்னோட பேரு லென்னிலாம் கிடையாதுங்க, என்னோட பேரு டொன்னி, நான் சும்மா டிராப் பண்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருந்து போறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒர்க் பண்றவங்க இவங்க காரையே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சோ லென்னி அவரோட வீட்டுக்கு வராரு. அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கீரா. அந்த பொண்ணு கூட இருக்கிறதுக்கு இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா சீக்கிரமாவே நம்ம சாக போறோம், நம்ம சாக கூடாது, அந்த பொண்ணு கூட ரொம்ப நாள் வாழணும்னு இவர் நெட்ல சர்ச் பண்ணும் பொழுது ஒரு ட்ரீட்மெண்ட்டை பத்தி அவருக்கு தெரிய வருது. அதை பிரிண்ட் எடுத்துக்கிறாரு. கீராவும் வீட்டுக்கு வராங்க. ஏ கீரா உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன், இங்க பாரு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் நான் போயிட்டேன் அப்படின்னா 2 வருஷத்துல சாக போறேன் நானு, இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் ஏன் 25 வருஷம் கூட நான் வாழலாம். என்ன இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகுற காசு ரொம்ப ரொம்ப அதிகம், ஆனா அதுக்கு தான் எங்க வெப்சைட் இருக்கே, சரக்கு பிசினஸ் மூலியமா சீக்கிரமே நிறைய பணத்தை நாங்க சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமா சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு ஒரு மாதிரி சோகமா இனிமே எனக்கு கால் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஏன் போகுது என்ன ஏதுன்னு லென்னிக்கு புரியல. செமையா டென்ஷன் ஆகுறாரு ஆளு. எங்க மார்டிஸும் லிசாவை பாக்குறதுக்காக அந்த பார்ட்டிக்கு போறாரு. லிசா கிட்ட நேருக்கு நேராவே எல்லா உண்மையும் சொல்லலான்னு அவரு ட்ரை பண்றாரு. சோ லிசாவையும் தனியா கூட்டிட்டு வந்து லிசா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன உனக்கு ஏன் பிடிக்கும்? ஏன்னா மார்டிஸ் நீ ரொம்ப ரொம்ப நல்லவன், என்கிட்ட எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன், கெட்ட விஷயங்கள் என்னைக்கும் நீ பண்ணவே மாட்ட. சோ இதனாலதான் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மார்டிஸ். எதுக்காக இதெல்லாம் நீ கேக்குற? ஏன்னா லிசா இப்ப நீ சொன்ன மாதிரிலாம் நான் இல்லனா, ஒருவேளை நான் நல்லவனா இல்லாமலோ இல்ல உங்ககிட்ட பொய் சொல்றனாவோ இல்ல கெட்ட விஷயத்த பண்றனாவோ இருந்தா நீ என்ன பண்ணுவ? மார்டிஸ் உனக்கு என்ன ஆச்சு? எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மார்டிஸும் சொல்ல ட்ரை பண்றாரு. அவரால முடியல. ஒருவேளை லிசா நம்மள கேவலமா நினைச்சிட்டா என்ன பண்றதுன்னு. லிசா நான் உன்னை லவ் பண்ணல, இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்க போறதே கிடையாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு இப்ப இவரு பிரேக்கப் பண்ணிட்டு வராரு. அதுவும் ஆளு அழுதுகிட்டே வராப்ல. லிசாவும் அப்படியே ஷாக்ல இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி மார்டிஸ் பண்றான்னு தெரியாம. உண்மையிலே மார்டிஸ் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னா ஒருவேளை இவர் உண்மையை சொல்லிட்டாருன்னா லிசா பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் லிசாவுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே மார்டிஸ் ஒரு கெட்டவனாவே இருப்பாரு. ஆனா இதுவே எந்த விஷயத்தையும் சொல்லாம பிரிஞ்சு போயிட்டாருன்னா அட்லீஸ்ட் இவங்க ஒன்னா இல்லனாலும் லிசாவோட மனசுல இவர் நல்லவனா இருப்பார்ல. அதுக்காக தான் இவர் பிரேக்கப் பண்ணிட்டு வராரு. வீட்டுக்கு வந்து அழுகிய நிப்பாட்லயே தேம்பி தேம்பி பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு லென்னி கிட்டையும் டேன் கிட்டையும் வராரு. சோ டேன் வந்துட்டு கேமர்ஸ்க்காகவே விட்டமின் டேப்லெட்டை விற்கிற பிசினஸ்க்கான ஐடியாவெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பிசினஸ் வச்சுதான் இவங்களுடைய கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்த முடியும். சோ லென்னியும் மார்டிஸ் கிட்ட டே என்னடா ஆச்சு, இதோட 3வது தடவை நீ பாத்ரூமுக்கு போயிட்ட, ஏன்டா சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்க, நீ ஜாலியா உன் லவர் கூட இருக்க தானே, பிரேக்கப் ஆகிப்பாரு அப்பதான் உனக்கு தெரியும். அடடே மார்டிஸ் நான் என் ஆளு கீரா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்டேன், ஆனா அவ காலே பண்ணாதன்னு சொல்லிட்டு போயிட்டா, அவளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது போல, சீக்கிரமாவே என்கிட்ட வந்துருவா. எங்க டேனும் சும்மா தொணன்னு பேசாதீங்க, இந்த பிசினஸ்க்கான ஐடியா என்கிட்ட சூப்பரா இருக்கு. மார்டிஸும் டேனை பாக்குறாரு. டேன் வந்து கிளாஸ் போட்டிருக்காரு. என்னடா புதுசா கண்ணாடி எல்லாம் போட்டிருக்க? அது வந்து எனக்கு கண்ணு கொஞ்சம் தெரியாது, எப்பவுமே கான்டாக்ட் லென்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருப்பேன், இன்னைக்கு அதை வீட்லயே விட்டு வந்துட்டேன். சரி சரி கேளுங்க, இந்த பிசினஸ் பிளான் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு டேன் சொல்ல வராரு. ஆனா ஆல்ரெடி கான்ல இருக்கிற மார்டிஸ் எப்பா ப்ரொஃபசர் இந்த வேலையெல்லாம் பண்றது இருக்கட்டும், போயிட்டு உன்னோட லெவலுக்கான வேலையை பாரு இப்படின்னு திட்டி விட்டுறாரு. இப்ப இவங்க இருக்கிற இடம் வந்து மார்டிஸோடைய கராஜ். இங்க ஆளு அவ்வளவா வரமாட்டாங்க. அந்த சின்ன ரூம்ல இருக்கிறதுக்கு இங்க நல்லா ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி இங்கேயே அவர் வந்துட்டாரு. சடனா யாரோ உள்ள வராங்க. யாரான்னு பார்த்தா அது மார்டிஸோடைய அப்பா. பரவாயில்லையே எல்லா திங்ஸையும் கொண்டு வந்துட்டீங்களா, இந்தாங்க ஐஸ் சாப்பிடுங்க, எல்லாருக்கும் ஐஸை கொடுக்குறாரு. நம்ம டேனு கேமர்ஸுக்காக விட்டமின் டேப்லெட் எல்லாம் விற்கிற ஒரு ஐடியாவெல்லாம் போட்டு வச்சிருக்கால, அதை பார்த்துட்டு அப்பாவும் பரவாயில்லப்பா ஏதோ பெருசா முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடுவீங்க நீங்க, அதோட நீங்க வேலை செய்ய இந்த இடத்துல வந்ததுனால மார்டிஸோட ரூம் இப்ப ஃப்ரீயா இருக்கும், லிசா வந்தானா மார்டிஸோட ரூம்ல தங்கிக்க போறா அப்படின்னு லிசாவை பத்தி பேச மார்டிஸ்கோ லிசாவோட ஞாபகம் வந்து ஆளு அப்படியே கீழே உட்காந்துடுறாரு. நான் பாத்ரூமுக்கு போறேன்னு அலறதுக்கு போயிடுறாரு. இதை பாக்குற அப்பாவும் என்ன மார்டிஸ் இவ்வளவு அவசரமா போறான், ஒருவேளை முட்டிக்கிட்டு வருதோ? ஒன்னும் முட்டிக்கிட்டு வரலப்பா, அவனுக்கும் லிசாவுக்கும் திரும்பவும் பிரச்சனை, பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு லென்னியும் சொல்றாரு. இங்க நம்ம லிசா அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மார்டிஸ் ஏன் என்ன பிரேக்கப் பண்ணான்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இருக்கிற அந்த 2 குட்ட குழப்பங்களும் அட அவன் கிடக்குறான் வீடு, உனக்கு அவன்லாம் டிசர்வ்டே கிடையாது, நீ எங்கேயோ இருக்க வேண்டியவா அப்படின்னு லிசாவை இன்னும் ஏத்தி விட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மார்டிஸோட அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது
இருக்கும்பொழுது அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. அவர் தான் இறந்து போன பியூபாவுடைய கேஸ பாத்துக்கிறாரு. பியூபா இறந்து போன இடத்துல கேமரா இருந்திருக்கு, ஆனா எந்த ஃபுட்டேஜும் ரெக்கார்ட் ஆகலன்னு பியூபாவுடைய அம்மா சொல்றாங்க. சரி ஏதோ ஒன்று பியூபாவுடைய லேப்டாப் நம்ம கிட்ட இருக்கு, அதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கும்னு பார்த்தா எல்லாத்தையும் யாரோ எரேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மார்டிஸோட அப்பாவும் அதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஏன்னா லேப்டாப்பை ஓப்பன் பண்ணாலே பாஸ்வேர்டு தானே கேட்கும். ஆமாம் சார், பாஸ்வேர்டு தான் கேட்கும், ஆனால் பாஸ்வேர்டே இல்லாமல் உள்ள இருக்கிற டேட்டாவை நம்மளால வெளியே எடுக்க முடியும். சரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தா உள்ள இருக்கிற டேட்டா எரேஸ் ஆகிருக்கு அப்படின்னு வருது. நம்ம பியூபாவை அரெஸ்ட் பண்ண போறது பியூபாவுக்கே தெரியாது, கண்டிப்பாக அவன் எரேஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ யாரோ இதை எரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியாவது பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி லேப்டாப்குள்ளே இருக்கிற டேட்டாவை ரெக்கவரி பண்ணியே ஆகணும்னு அவர் லேப்டாப்பை எடுத்துட்டு போயிடுறாரு. எங்க மார்டிஸோடைய அப்பாவுக்கும் மார்டிஸ் மேலே டவுட் வருது. அவர் வீட்டுக்கு வந்த உடனே நேராக மார்டிஸோடைய ரூமுக்கு போயிட்டு அப்படியே வெளியே இருந்தே மார்டிஸ், நான் உங்ககிட்ட பேசணும், அன்னைக்கு ஸ்டேஷன்ல உங்ககிட்ட ஒரு லேப்டாப்பை கொடுத்தேன்ல, அந்த லேப்டாப்பை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உள்ள மார்டிஸ் இல்ல போல. ஆனா உள்ள இவர் சென்ட் பண்ண வேண்டிய சரக்கு லெட்டர்லாம் இருக்கு. இவர் மட்டும் கதவை திறந்து உள்ள போயிட்டாருன்னா அவ்வளவுதான் மார்டிஸ் மாட்டிப்பாரு. ஆனா மார்டிஸ் இந்த ரூம்ல இவ்வளவு தைரியமா பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க அப்பா கேட்காம உள்ள வரவே மாட்டாரு. நம்ம பையனை சந்தேகப்படுறதே தப்பு, இப்ப அவன் ரூம்குள்ள போகிறது ரொம்ப தப்புன்னு மார்டிஸோட அப்பா எதுவும் பண்ணாம அங்க இருந்து போயிடுறாரு. இந்த நேரத்துல மார்டிஸோடைய சிஸ்டர் வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங்லாம் போவாங்கல்ல, அதான் பியூபா இறந்து போனாரே அந்த இடத்த பாத்துக்கிறது பியூபாவோட ஃபேமிலி தான். பியூபாவுடைய அம்மா ஒரு லேப்டாப்ல ஒரு வீடியோவை பாக்குறாங்க. ஆக்சுவலா அங்க இருந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கு, ஆனா போலீஸ் கிட்ட பியூபாவுடைய அம்மா எதையும் கொடுக்கவே இல்லை. இப்போ அவங்க அந்த ஃபுட்டேஜை பாக்குறாங்க. நம்ம லென்னி வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஆனா முகம் சரியா தெரியல. அந்த பக்கம் டேனும் மார்டிஸும் அந்த குதிரைங்கெல்லாம் நடக்கும்ல அந்த இடத்துல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்க. அதோட பியூபாவுக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. பியூபாவுடைய அம்மாவும் இங்க வாங்கடா அப்படின்னு சொல்லி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. இவங்களுக்கு இந்த வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது. இந்த இடத்துல மார்டிஸோட சிஸ்டரை விடுறதுக்காக மார்டிஸும் லென்னியும் வந்திருப்பாங்களே, அப்ப சுத்து போட்டு எல்லாரும் கேட்பாங்களே, அப்ப இவங்க பார்த்த ஞாபகம் இருக்கு, இது அந்த டொன்னின்றவன், அப்புறம் இது மார்டிஸ். ஸோ இவங்க தான் நம்ம பியூபாவை ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க, இவங்களை பத்தி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்கன்னு பியூபாவுடைய அம்மா சொல்ல, பியூபாவுடைய 2 பிரதர்ஸும் நம்ம லென்னி மார்டிஸை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. எங்க ஸ்கூல்ல டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க, நம்ம லென்னியும் மார்டிஸும் சும்மா வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா டேனு இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சரக்க வித்துக்கிட்டு இங்க ஒரு டெஸ்ட்டையும் ஒழுங்கா பண்றது கிடையாது. அப்புறம் இவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க. நம்ம இப்போ $1.2 மில்லியன் சம்பாதிச்சிருக்கோம், நம்மளோட 5 மில்லியன் இலக்கை எட்டணும் அப்படின்னா அதுக்கு பல மாசங்கள் ஆகும். ஸோ இதை நம்ம சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட பிசினஸ்ல சில மாடிஃபிகேஷன்ஸை கொண்டு வரணும். செம்ம ஐடியா உங்க கிட்ட இருக்கும்ல, அதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு இவர் கேட்கிறாரு. ஆனா டேன் என்ன சொல்றாருன்னா, ஏண்டா டே நீங்க எக்ஸாம்ல நல்லா பண்றீங்க, ஆனா என்னால ஒன்றும் பண்ண முடியல. சரி வீட்டில் போய் படிக்கலான்னு பார்த்தா இந்த ஃப்ரண்ட் பிசினஸ் விட்டமின் மாத்திரையை விற்கிறது, அந்த பிசினஸ்க்கான ஐடியாவை யோசிச்சே எனக்கு டைமே இல்லை. அப்புறம் நீங்க கூப்பிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் எப்பதான் படிக்கிறது? ஆமாமா அப்படியே படிச்சு கிழிச்சிருவேன். இங்க பாரு, சரி ஓகே நாங்க 2 பேரும் உனக்கு ஹெல்ப் பண்றோம், ஓகேவா? இனிமே நீ கம்மியான மார்க் எடுக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பிசினஸ்க்கான ஐடியாவை சொல்ல ஆரம்பிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது லென்னி சொல்றாரு, மார்டிஸ் நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே நம்ம 3 பேர் மட்டும் இருக்கிறது தான். எப்பவுமே பெரிய பெரிய கேங்லாம் நிறைய பேரா இருப்பாங்க, ஆனா நம்ம 3 பேரை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் டீமை பெருசாக்கணும். அதோட நம்பிக்கையான ஒரு ஆளும் எனக்கு தெரியும், அது என் ஆளு கீரா தான். எது கீராவா? டேய் நான் எதுக்காக லிசா கூட பிரேக்கப் பண்ணிட்டு வந்தேன்னு தெரியுமாடா உனக்கு? இந்த பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பிசினஸ்க்காக நான் லிசாவையே விட்டுட்டு வந்திருக்கேன், ஆனா நீ உன் ஆளை இந்த பிசினஸ்குள்ளேயே கொண்டு வர. சத்தியமா அதெல்லாம் சீட்டிங் தெரியுமா? இல்லடா, அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், இந்த கோடிங் ஹேக்கிங் பக்காவா பண்ணுவா. எனக்கே அவ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கானா பாத்துக்கிய. என்னது ஹெல்ப் பண்ணிருக்காளா? அப்படின்னா நம்ம விஷயம் அவகிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு மார்டிஸ் கேட்க இவர் பயந்து போறாரு. இல்ல இல்ல நம்ம பிசினஸ் பத்திலாம் எதுவும் சொல்லல, ஜஸ்ட் சும்மா சின்ன சின்ன கோடிங்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுவா. அவளையும் நம்ம சேர்த்துக்கலாமே அப்படின்னு லென்னி கேட்க எங்க மார்டிஸ் இன்னுமே கடுப்பாகிறாரு. நம்மளோட விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, நீ ஏன் இப்படி சொல்லணும்னு துடிக்கிறேன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போறாரு. அதோட லென்னி இந்த அளவுக்கு கீரான்னு சொல்றாருன்னா, சோ அந்த கீராவை பத்தி சில டீடைல்ஸை கலெக்ட் பண்ணணும்னு மார்டிஸும் கீராவை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ டார்க் நெட்டுக்கு போயிட்டு இந்த கீராவுடைய அக்கௌண்ட்டை போட்டு நான் M1000 எனக்கு இந்த அக்கௌண்ட்ல இருக்கிற பர்சனுடைய டீடைல்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறவங்க கீராவுடைய லொகேஷன் முதற்கொண்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்றாங்க. ஆக்சுவலா கீராவோட உண்மையான பேரு மெலினாவா. அந்த பொண்ணு ஒரு ஓட்ட வேனை வச்சிருக்கா. நேரா ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்துல நின்று அந்த ஹோட்டலுடைய ஃப்ரீ வைஃபை மாதிரியே இந்த பொண்ணு வைஃபை செட்டப்பை வச்சிருக்கா. அதுவும் அந்த வைஃபைல ஜாயின் பண்ண பாஸ்வேர்ட்லாம் கிடையாது, ஃப்ரீ வைஃபை. ஸோ யாராவது அந்த ஹோட்டல்ல தங்குறவங்க அந்த ஃப்ரீ வைஃபையோட கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மொபைலையே மொத்தமா ஹேக் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணத்தை போடுங்கிறது தான் பிளானே. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு ஹோட்டல் ரூம்ல ஃப்ரீ வைஃபை கிடைக்குதுன்னு லாகின் பண்ணி சில குழு வீடியோவெல்லாம் அவர் பாக்குறாரு. ஸோ அதை வெப்
வெப்கேம்ல அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆளுக்கு அனுப்பி பிளாக்மெயில் பண்ணி அவர்கிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போறது தான் இந்த பொண்ணுடைய வேலையே. ஸோ இது எல்லாமே மார்ட்டிஸ்க்கு தெரிய வருது. இதை உடனே லென்னி கிட்ட சொல்லணும், அந்த பொண்ணு ரொம்ப மோசமானவா அப்படின்னு. ஸோ அவரும் லென்னி வீட்டுக்கு போறாரு. பார்த்தா லென்னி ஒரு டாக்டர் கூட பேசுறாரு. அவரு தான் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ண போறாரு போல. லென்னி வந்து ரொம்ப நாள் உயிரோட இருக்கிறதுக்காக, இவ்வளவு நாள் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு லென்னி. ஆனா இப்ப அவரு உயிரோட வாழணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ரீசன் கீரா தான். ஸோ கீரா என்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு மார்ட்டிஸ் கிட்ட சொல்லிட்டு, சரி நீ ஏன் வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது ஸோ மார்ட்டிஸாலையும் உண்மையை சொல்ல முடியல, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு எதையுமே சொல்லாம விட்டுறாரு. ஆனா என்ன, லென்னிய கீரா கழட்டி விட்டு போயிட்டா. ஸோ எப்படியாவது லென்னியும் கீராவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு மார்ட்டிஸ்க்கும் தோணுது. ஸோ அதனால அவரு அந்த கீரா பொண்ணு இருக்கிற இடத்துக்கே போறாரு. அங்க அந்த ஓட்ட வேனும் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு கீரா பண்ற எல்லாத்தையும் அவர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கீராவும் உள்ள வந்து போனை பிடிங்கிடுறாங்க. எப்படி இங்க வந்த, அந்த லென்னி தான் உன்னை அனுப்பினானா, இங்க பாரு நான் வந்தது லென்னிக்கே தெரியாது, அதோட நீ யாருன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அதை பத்தியும் நான் லென்னி கிட்ட எதுவும் சொல்லல, என்ன பத்தி எல்லாம் தெரியும்னா லென்னி சொல்லாம எப்படி உனக்கு தெரியும், அந்த லென்னி தான் உன்னை அனுப்பியிருக்காங்க எனக்கு தெரியும், ஒழுங்கா உன்னோட போனோட பேட்டர்ன் லாக்கை அன்லாக் பண்ணு. ஆனா மார்ட்டிஸ் முடியாதுன்னு சொல்றாரு. ஸோ இந்த கீராவும் ஏதாவது கத்தியை வச்சு மிரட்டணும்னு பார்த்தா ஒரு பிரஷ் மாதிரி ஒன்று எடுத்துட்டு அதில் காரியை துப்பிட்டு ஒழுங்கா பாஸ்வேர்டை அன்லாக் பண்ணு இல்லைன்னா இதை மூஞ்சில வச்சு தேய்ச்சிரும்னு சொல்ல இவர் கத்தியை பார்த்து கூட பயந்துருக்க மாட்டாரு போல. கீராவுடைய எச்சியை பார்த்து டக்குன்னு அன்லாக் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் அந்த பொண்ணு இவர் எடுத்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி வாய்ஸையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் லென்னி, உன்னோட ஃப்ரெண்டை என்கிட்ட அனுப்பி என்னை பத்தி எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லிட்டு போலியே. ஆமா, நான் ரொம்ப ரொம்ப மோசமானவன் தான், எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணி தான் நான் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என் முகத்துல கூட முழிக்கிற வேலை வச்சுக்காதுன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு போனை மார்ட்டிஸ் கிட்ட தூக்கி போடுறாங்க. ஆனா மார்ட்டிஸ் கீரா கிட்ட, இங்க பாரு லென்னி உண்மையிலேயே நான் அனுப்பவே இல்லை, நான் இங்க வந்தது கூட லென்னிக்கு தெரியாது, அதோட நானும் உன்னை பிளாக்மெயில் பண்ணலாம் வரல, லென்னிக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ மத்தவங்களை பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க. ஸோ லென்னியையும் நீ அந்த மாதிரி பண்றியோன்னு எனக்கு ஒரு பயம், அவன் உன்னை உண்மையா லவ் பண்றான், எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே தான் பேசிக்கிட்டே இருக்கான். இதை கேட்ட அந்த கீராவும், ஏண்டா நீ சொல்றது உண்மைனா எதுக்காக லென்னி வெளியே கார்ல வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனேயுமே பார்த்தா ஒரு கார் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மார்ட்டிஸ்க்கும் புரிய வருது, ஐயோ லென்னி நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டான் போலயே அப்படின்னு. ஸோ ஒழுங்கா லென்னி கிட்ட சொல்லு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. இல்ல கீரா வேணாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. லென்னி முன்னாடியே உனக்கு உமா கொடுத்தேன்னு வச்சுக்கியேன், அவன் எப்படியா இருந்தாலும் கலண்டி ஓடி போயிடுவான்னு டக்குன்னு இவங்க உமா கொடுக்குறாங்க. ஆனா பார்த்தா வெளியே கார்ல நின்னது லென்னிலாம் கிடையாது, லிசாவும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் தான். இப்ப லிசா என்ன நினைக்கிறாங்கன்னா மார்ட்டிஸ் நம்மள ஏன் கலட்டி விட்டான், ஏன்னா அவன் இந்த பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கோவமா அங்க இருந்து போயிடுறாங்க. மார்ட்டிஸ்க்கு வந்து லிசா தான் பாக்குறாங்க அப்படின்னு எதுவும் தெரியாது, மார்ட்டிஸும் அங்க இருந்து போயிடுறாரு. எங்க கீராவும் லென்னி தான் பிளான் பண்ணி அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி லென்னிய எல்லா சோஷியல் மீடியாலையும் பிளாக் பண்றாங்க. எங்க லென்னி ஷாக் ஆகுறாரு, என்ன ஆச்சு இவ திடீர்னு பிளாக் பண்றாளே அப்படின்னு புரியாம ரொம்ப சோகமாகறாரு. எங்க மார்ட்டிஸும் செம கடுப்புல இருக்காரு, ஏன்னா அந்த கார்ல நின்னு பார்த்தது லென்னி தான் அப்படின்னு நினைக்கிறாரு. பார்த்தா லென்னி கிட்ட இருந்தும் போன் வருது. பயத்தோடவே இவர் அட்டன் பண்ண உடனேமே, டே மார்ட்டிஸ் எங்கடா இருக்க, கீரா என்ன எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டாடா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்படின்னா அங்க கார்ல வந்தது லென்னி கிடையாது வேற யாரோ அப்படின்னு மார்ட்டிஸும் புரிஞ்சுக்கிட்டு ரிலாக்ஸா பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது, டான் ஸ்கூலுக்கு போகும்பொழுது அங்க லிசா ரொம்ப சோகமா இருக்காங்க. என்ன லிசா சோகமா இருக்க, மார்ட்டிஸ் சொன்ன பிரேக்கப் பண்ணிட்டான் அதானே, ஸோ எதனால நீங்க பிரிஞ்சிங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா நீ கவலைப்படாத மார்ட்டிஸ் சீக்கிரமா வந்துருவான் அப்படின்னு இவர் பேசும்பொழுதே லிசா டானை பார்த்து, எவ்வளவு நாளடா அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன லிசா ஏண்டா நீங்க 3 பேரும் சேர்ந்து பண்றது எனக்கு தெரியாதா, எவ்வளவு நாளா அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஐயோ மார்ட்டிஸ் சொல்லிட்டான் போலயே, அது வந்து கடந்த சில மாதங்களாகவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், ஏண்டா அதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல, லென்னிக்கு தெரியுமா, லென்னிக்கும் தெரியுமே, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சும் நீ கம்முனு ஏன் இருக்க, ஏன்னா மார்ட்டிஸ் உன்னோட லைஃபையே காப்பாத்திருக்கான் அதனால தானே, என்னது அவன் என் லைஃபை காப்பாத்தினானா, ஆமா மார்ட்டிஸோட வீட்டுல சரக்கு இருந்தது, ஏண்டா இருக்குன்னு கேட்டா நீ தான் சரக்குக்கு அடிமையா இருக்க, உன்னை காப்பாத்தணுன்றதுக்காக அவன் நிறைய வேலை செஞ்சிருக்கான், நீ கூட மார்ட்டிஸ் நீ தான் என்னோட தெய்வம்னு கால்ல எல்லாம் விழுந்தியாமே, அறிவு கட்ட மார்ட்டிஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்கியா நீ, சரி இதை கூட விடு, மார்ட்டிஸ் ஏன் இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணா, எது துரோகம் பண்ணானா எனக்கு புரியல லிசா நீ என்ன சொல்ற அப்படின்னு. மார்ட்டிஸ்க்கு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு, குள்ளமா குட்ட முடிய வச்சுக்கிட்டு இருப்பா, எது குள்ளமா குட்ட முடிய வச்சுக்கிட்டு இருப்பாளா, மண்டையில கலர் அடிச்சிருப்பா, காதுல கம்பல் போட்டிருப்பா, ட்ரெஸ் எல்லாம் கேவலமா போட்டிருப்பாளே, ஆமா அவதான், 2 பேரும் உம்மா குத்துக்கிட்டாங்க அதை நான் பார்த்தேன். ஸோ இப்படி லிசா சொன்ன உடனே டானுக்கு எல்லாமே புரிய வருது. அடப்பாவே மார்ட்டிஸ் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்குள்ள போறாரு. என்ன சொல்ல போனா டானு லிசா கிட்ட சரக்கு பிசினஸ் பத்தி உளறி இருப்பாரு, நல்ல வேலை எதுவும் சொல்லாம உள்ள வந்துடுறாரு. ஸோ டீச்சர் வந்து ஸ்பெகட்டி மார்ஷ்மெலோ வச்சு அப்படியே ஏதோ ஒன்றத்தை உருவாக்க சொல்றாங்க போல, அது எவ்வளோ ஹைட்டா இருக்கோ அந்த அளவுக்கு அது சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருமே 3 பேரா குரூப்பா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த கீரா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் பிளாக் பண்ணிட்டா அப்படின்னு லென்னி சோகமா இருக்காரு. எங்க டானுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு அவரும் கடுப்புல இருக்காரு. 2 பேரும் ஏன்டா இப்படி மூஞ்சி வச்சிருக்கீங்க, சரி வாங்க நம்ம இந்த ப்ராஜெக்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பெகட்டி எடுத்து ஆளு வைக்கிறாரு. அப்ப டானு, நான் உன் காலில் விழுந்தனாடா, நான் என்னமோ போதை பொருளுக்கு அடிமையா இருந்த மாதிரியும் என்ன நீதான் காப்பாத்தின மாதிரியும் லிசா கிட்ட சொல்லி வச்சிருக்க. உடனே மார்ட்டிஸும், அது வந்து டான் நீ அப்படி தப்பா எடுத்துக்காத, அந்த டைம்ல தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அதான் இப்படி சொல்லிட்டேன். சரி ஓகே, லென்னியோட ஆளு கீரா கிட்ட போயிட்டு எதுக்கு உமா கொடுத்த, எது ஏன் ஆளு கிட்ட உமா கொடுத்துட்டானா
திட்டுறானா, ஏன்டா டேய் மார்டிஸ், நீயும் நானும் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன்டா, ஆனா இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணிட்டியடா. அட லென்னி, துரோகமும் இல்ல ஒன்னும் இல்ல, அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே நான் அங்க போனேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஆனா லென்னி ரொம்ப சோகமாகறாரு. அப்படின்னா நம்ம சரக்கு பிசினஸை பத்தி நான் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ற விஷயமும் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொன்ன உடனேயுமே மார்டிஸும் டேனும் ஷாக் ஆகுறாங்க. எது, நீ சொல்லிட்டியா? அடோ அப்பாவி, இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கத பாத்தியா அரிசி முட்டை மாதிரி, டேய் நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற இப்படின்னு இவங்க கத்துறாங்களா. அந்த பக்கம் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தர், காய்ஸ் கொஞ்சம் அமைதியா பண்றீங்களா, வாய முறா குரங்கு, கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா எங்க லைஃபே போயிடும். ஏன்டா லென்னி ஏன்டா இப்படி பண்ண, ஏன்னா லென்னி பண்றது இருக்கட்டும்டா, நீயும் ஓவரா பண்றேன்னு டேனு மார்டிஸை திட்ட, மார்டிஸும் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, நீ மட்டும் உள்ள வரலன்னு வச்சுக்கேன் நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்ல கடுப்பான டேனு நம்ம மார்டிஸ் அடிக்க வராரு. மார்டிஸ் அழகா தப்பிச்சிடுறாரு. ஆனா லிசாவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, லிசாவுக்கே நீ துரோகம் பண்றியா அப்படின்னு மூக்குலயே ஒரு குத்து விடுறாங்க. ஆளு கீழே விழுந்துடுறாரு. மார்டிஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வாரம் வாரம் அந்த டச்சு கேங் கூட வீடியோ கால்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த வாரமும் பேசுறாங்க. மார்டிஸ் நல்லா மூக்குள்ள பஞ்சை விட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன மார்டிஸ், மூக்குல இந்த பஞ்சு? இல்ல அது ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப அதிகமா வேலை செய்யறேன்னா அதான் மூக்குல இருந்து ரத்தம் கொட்டுது. சரி ஓகே, உங்களுடைய அந்த ஃப்ரண்ட் பிசினஸ் எப்படி இருக்கு? ரொம்பவே நல்லா போகுது. கேமர்ஸுக்காகவே நாங்க உருவாக்குன டேப்லெட்ஸ், நம்ம இப்ப வித்துக்கிட்டு இருக்கிற சரக்கு மாதிரியே இருக்கும், ஆனா இது எல்லாமே விட்டமின்ஸ். பரவாயில்ல கைஸ், உண்மையிலேயே சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வேற லெவல் அப்படின்னு அந்த டச் கேங்ல இருக்கிற அந்த ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே டக்குனு மார்டிஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிற இடத்துக்கு யாரோ வராங்க. இவங்க லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. யாரான்னு பார்த்தா அது பியூபாவுடைய பிரதர்ஸ் 2 பேரு. நான் பார்த்தீங்களா, கிளம்பலாமா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இவங்க பியூபாவுடைய ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. எங்க பியூபா இறந்து போனாரோ அதே இடத்துக்கு போயிட்டு பியூபாவுடைய அம்மா, என் பையன் இறந்ததுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க, உங்க 3 பேர்ல யாரு லீடரு அப்படின்னு டேன் பக்கத்துல வந்து, நீ தானே லீடரு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது டேனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. டக்குன்னு ஷார்ப்பா ஒரு நீடில் மாதிரி இருக்கு, அத டேனோட கால்ல இறக்கிடுறாங்க. டேன வழியில கத்துறாரு. இதை பார்க்குற மார்டிஸும் ஓகே ஓகே நாங்க உண்மையை சொல்லிடுறோம், நாங்க ஒரு போதை பொருளை விற்கிறவங்க, ட்ரக் டீலர்ஸ். ஸோ டேன் காலில் சொருகுன அந்த நீடில் அப்படியே எடுத்து பியூபாவுடைய அம்மா நம்ம மார்டிஸ் பக்கத்துல வராங்க. நீ தான் லீடரா, ஆனா பார்க்க அந்த மாதிரி தெரியலையே, சரி நீயாவது உண்மை சொல்லு அப்படின்னு அந்த நீடில இப்ப மார்டிஸோடைய காலில் இறக்குறாங்க. அடி கிளவி, அட்லீஸ்ட் எனக்கு புது நீடில் இறக்கிருக்கலாம்ல, அவன் காலில் குத்துன அந்த ரத்தத்தோடவே இறக்கிட்டு இது கெடுதல் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க மார்டிஸும் என்ன சொல்றதுன்னு தெரியாம புதுசா ஒரு விஷயத்த உருட்டுறாரு. நாங்க 3 பேரும் பியூபா கிட்ட இருந்து தான் சரக்கை வாங்கி கொண்டு போய் ஸ்கூல்ல வித்துக்கிட்டு இருப்போம். எப்படியும் ஒரு நாளைக்கு 100 சரக்கு கிட்ட வித்திருப்போம். நாங்க ரொம்ப நல்லா வேலை செய்யறோம்னு எங்களை பியூபா கிளப்ல எல்லாம் போய் விற்க சொன்னாரு. அப்புறம் டார்க் நெட்லயும் விற்க சொன்னாரு. ஆனா எங்களுக்கு அங்கெல்லாம் போய் விற்கிறது ரொம்ப பயமா இருந்ததா, அதனால முடியாதுன்னு சொன்னோம். அதனால இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து எங்களை கட்டி போட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தாரு. அதோட எங்க கிட்ட 3D பிரிண்டட்லயே ஒரு கன்னு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன் அந்த கன்னு ரொம்ப ரொம்ப ஆபத்து, திடீர்னு வெடிச்சிரும்னு. ஆனா அதெல்லாம் கேட்காம அந்த கன்னை வாங்கி அப்படியே அவர் முகத்துக்கிட்ட வைக்கும் பொழுது அது வெடிச்சு செதறி அவர் இறந்து போயிட்டாரு. எங்க பாருங்கம்மா, பியூபா இறந்து போனதுல உங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, எங்களுக்கும் கஷ்டம் தான். ஏன்னா அவர் சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். அவர் இறந்து போனதை நினைச்சு இது ஒருக்கான லென்னி அவன் 3 நாள் சாப்பிடல தெரியுமா சோ அப்படின்னு மார்டிஸ் சொல்ல, லென்னியும் டேனும் ஆமாமா இதான் நடந்த உண்மை அப்படின்ற மாதிரி கரெக்டா சொல்றாங்களா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்கிட்ட உண்மையை சொன்னதுக்கு, ஏன்னா உண்மையை சொன்னாதான் எல்லாமே நல்லதா நடக்கும். உடனே பியூபாவோட பிரதர்ஸும் வந்து, அம்மா நம்ம பியூபா இறந்து போனதுக்கு ஏதோ ஒரு வகையில இவனுங்க தான் காரணம், இவனுங்க மட்டும் இல்லைனா பியூபா இப்ப உயிரோட இருந்திருப்பான், இவனுங்களை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு கன் எடுத்து ஷூட் பண்றதுக்கு வராங்க. இங்க இவங்க பயந்து போறாங்க. ஐயோ பியூபாவோட அம்மா ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நாங்க ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப்பா இருப்போம், நீங்க எப்படா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்க, நீங்களாம் எங்களுக்கு தேவையே இல்ல, பியூபா போன இடத்துக்கே நீங்களும் போங்க. ஐயோ இல்லம்மா, உங்களோட சரக்கை நாங்க வித்து தரோம், மாசம் மாசம் $50,000 தரோம் உங்களுக்கு. இதை கேட்ட உடனே பியூபாவுடைய அம்மாவும் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்களை விட்டுடுறாங்க. அதோட அவங்க கிட்ட கொக்கைனை கொடுக்குறாங்க. ஸோ இந்த சரக்கை நீங்க வித்து கொடுத்து $50,000 எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களும் ஓகே நாங்க இருந்து வந்துடுறாங்க. லென்னியும் அந்த சரக்கை பார்த்துட்டு, ஏண்டா டேய் நம்ம மாத்திரைகளை வித்துக்கிட்டு இருந்தோம்டா, அதுக்கு மாட்டினா கூட கேஸ் கம்மிடா, ஆனா அந்த கொக்கெல்லாம் வித்தோம்னா அவ்வளவுதான்டா நம்மளை பிடிச்சி முறுக்கிடுவாங்க, ஆனா நமக்கு வேற வழி இல்லை லென்னி, இப்படி சொன்னதுனாலதான் அவங்க நம்மளை விட்டாங்களே, சரி அதுக்குன்னு இதெல்லாம் நம்மளால விற்க முடியாது, இந்த கொக்கைனை யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கிய அவ்வளவுதான் அவங்க லைஃப் டோட்டலா டேமேஜ். ஒரு ஆளை சொல்லி இந்த கொக்கைன்ல இருந்து மீண்டு வெளியே வந்து பெரிய ஆளானவங்க. அவனே மார்டிஸும் யோசிச்சு ராபர்ட் டவுனி ஜூனியர் கிழிச்சாரு, அயன்மேன்ன்ற படம் மட்டும் வரலன்னு வச்சுக்கேன் அவரையும் எல்லாரும் வெறுத்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஏதோ லக்கில் அந்த படம் அவருக்கு கிடைச்சிருச்சு. சரி லென்னி எனக்கு புரியுது, நம்ம இந்த கொக்கைன் எல்லாம் விற்க தேவையில்லை ஓகேவா, அப்புறம் என்ன பண்ண போறோம், தூக்கி போட போறோமா, அவங்களுக்கு வர $50,000 தரணுமே நம்ம, அட நம்ம தான் ஆல்ரெடி வெப்சைட்ல வித்துக்கிட்டு இருக்கோம்லடா, அதுல தான் நிறைய பணம் வருதே, அதுல இருந்து ஒரு $50,000 அவங்களுக்கு கொடுத்துடலாம், கேட்டா உங்களோட சரக்கு வித்து தான் பணத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு உருட்டலாம். இதை கேட்ட டேனும், ஏண்டா டேய் அன்னைக்கு தான் பிட்காயின்ல இருந்து நார்மல் பணமா மாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்க, இப்ப எப்படி அவங்களால பணத்தை ரெடி பண்ண முடியும், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு மார்டிஸும் சொல்றாரு. சோ இருக்கிற பிட்காயினை இன்னொருத்தங்களுக்கு
மத்தவங்களுக்கு விற்கிறது மூலியமா அவங்க நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணமா அனுப்பிடுவாங்க. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் அனுப்பும் பொழுது நம்ம ஐடென்டிட்டி எல்லாம் அதர் பர்சனுக்கு தெரிஞ்சிரும். ஸோ அதனால நமக்கு தான் ப்ராப்ளமே. ஆனா இதுவே பிட்காயினா ஆன்லைன்ல பண்றோம், ஆனா எங்களுக்கு கேஷா தான் வேணும்னு நேர்ல நம்ம வாங்கிட்டோம்னா நம்மளோட ஐடென்டிட்டியும் சேஃப், நமக்கு நிறைய பணமும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதோட பேங்க் டீடைல்ஸே இல்லாம ரொம்பவே சின்ன அளவுக்கு பிட்காயினை விற்கிறது மூலியமா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா இது எல்லாமே நம்ம ஒரு டிஃப்ரெண்டான பேங்க் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு புது பேங்க் அக்கௌண்ட் வேணும். அதுல எந்த லிமிட்டும் இருக்கக்கூடாது. எவ்வளவு பணம் வேணாலும் போடலாம், எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். ஸோ எந்த பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னு பஸ்ல வந்துகிட்டே யோசிக்கும் போது மார்ட்டிஸ் சொல்றாரு, டேய் டேனு, உங்க அம்மா பேங்க்ல தானே ஒர்க் பண்றாங்க, அந்த பேங்க்ல நம்ம அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணோம்னா உங்க அம்மாவே அங்க வேலை செய்யறதுனால நம்ம மேல எந்த சந்தேகமும் வராதுல்ல. வேணாம் மார்ட்டிஸ், என் ஃபேமிலி அதுல இன்வால்வ் பண்ண வேணாம். டேய் நம்ம ஒன்னும் இல்லீகலா எதுவும் பண்ணலடா, புரியுதா? கேட்டா நான் ட்ரேடிங் பண்ணேன்னு சொல்லு. ஆனா டேன் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. லென்னி கிட்ட, சரிடா கீரா எப்படி இருக்கா? கீராவா? அவ கூட நான் பேசவே இல்லை, நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். உடனே மார்ட்டிஸும், என்னது பிரிஞ்சிட்டீங்களா? டேய் அவளுக்கு நம்மளோட சரக்கு பிசினஸ் பத்தி எல்லாமே தெரியும்டா. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சாலே ப்ராப்ளம். இப்ப அவ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான், நம்மள டோட்டலா கதற விட்டுருவா. நீ என்ன பண்ணுவலாம் தெரியாதுல்ல, நீ திரும்பவும் நீ அவ கூட சேர்ற. ஏண்டா உங்க இஷ்டத்துக்கு நான் சேரணும், உங்க இஷ்டத்துக்கு சேரக்கூடாது, என்னாலாம் முடியாது அப்படின்னு ஒரு கத்துறாரு. இந்த நேரத்துல வீட்டுல மார்ட்டிஸோடைய அப்பா அவரோட பொண்ணு கிட்ட, இங்க பாருமா, இதுக்கப்புறம் நீ ஹார்ஸ் ரைடிங்க்கு போகவே முடியாது. ஏன் போக முடியாது, என்ன ஆச்சு? ஏன்னா நீ ரைடிங் போற அந்த குதிரை இறந்து போயிடுச்சான் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அது எப்படி இறந்து போச்சுன்னா, பியூபாவுடைய அம்மா பிரதர்ஸ் இவங்க தான் ஷூட் பண்ணி சாகடிச்சிருக்காங்களே. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க மார்ட்டிஸ் கூட ஒர்க் பண்ண போறாங்க. மார்ட்டிஸோட சிஸ்டர் இங்க வந்தாங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு அந்த குதிரையை காலி பண்ணி இதோட மார்ட்டிஸோட சிஸ்டர் அந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க. இதனால அந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருக்காளா. அதனால அப்பா ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுக்குறாரு. அது ஒரு டாக். இது ஒன்றும் சாதாரண டாக் இல்லமா, இது போலீஸ் டாக். கொஞ்சம் வயசான டாக் தான், ஆனா இருந்தாலும் இன்னமும் சர்வீஸ்ல இருக்கும். சரக்கு எங்கேயாவது இருந்ததுன்னு வச்சுக்க, இதுதான் மோப்ப முடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டாக் எகிரி குதிச்சு ஓடி போய் மார்ட்டிஸோட ரூம் கிட்ட போயிட்டு கத்திக்கிட்டே இருக்கு. அந்த குட்டி பொண்ணுக்கு எதுவும் தெரியல, எனக்கு இந்த டாக் ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ண அந்த டாகை கூட்டிட்டு போறா. ஆனா அப்பாவுக்கு டவுட் அதிகமாகுது. நம்ம பையன் வீட்டுக்குள்ள சரக்க கண்டுபிடிக்கிற டாக் போகுதுன்னா அப்ப உள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு அவர் செமையா டவுட் ஆகுறாரு. எங்க நம்ம லென்னி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாத்திலும் பிளாக் பண்ணிட்டாலா. அப்படியே இன்ஸ்டாவை ஸ்லோவா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது மார்ட்டிஸோட சிஸ்டர் அந்த புது டாக்கோட போட்டோ எடுத்த போஸ்ட்லாம் வருது. அப்படியே போகும்பொழுது கீராவோட போஸ்டும் தெரியுது. இவதான் நம்மள பிளாக் பண்ணிட்டாலே, எப்படி அவளோட போஸ்ட் நமக்கு தெரியுதுன்னு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு எல்லாத்துலயும் அன்பிளாக் பண்ணிருக்கா. மார்ட்டிஸ் எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான், என்ன அவன் கொஞ்சம் முட்டாளு, அதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே லென்னியும் என் வீட்டில் இன்னைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களும் ஓகேன்னு சொல்ல இவருக்கு இப்பதான் நிம்மதியே. ஸோ டேனும் வீட்டுக்கு போறாரு. பியூபாவோட அம்மா காலையிலே சொருகி இருப்பாங்களே, அதனால இவர் கொஞ்சம் தத்தி தத்தி தான் நடக்கிறாரு. இதை டேனோட அப்பா பார்த்துட்டு, என்னடா இப்படி நடக்கிற? நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுறது இருக்கட்டும், வாழ்க்கையிலும் விழுந்துருவ போலயே, உன்னோட பயாலஜி டீச்சர் வர வர டெஸ்ட்ல நீ ரொம்ப லோவா எடுக்கிறியாமே, அதுல மட்டும் மார்க் கம்மியா இருக்கட்டுமே, உன்னை வாயெல்லாம் உடைச்சிருவேன், உங்க அம்மா புத்தி தானே உனக்கு வரும் அப்படின்னு திட்டிட்டு போறாரு. ஸோ டேனு கடுப்பாகி மெசேஜ் அனுப்புறாரு மார்ட்டிஸ்க்கும் லென்னிக்கும், நான் என் மனசை மாத்திட்டேன், எங்க அம்மாவோட பேங்க்லயே நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்றேன், அங்கேயே நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எங்க மார்ட்டிஸோட அப்பா வாங்கிட்டு வந்த அந்த டாக் அது மார்ட்டிஸோட ரூம் முன்னாடியே நின்னுகிட்டே இருக்கு. இவருக்கும் இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுன்னு மார்ட்டிஸோட ரூம் டோரை திறந்து உள்ள போயிட்டு சர்ச் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதுவும் உள்ள போகுது. அவ்வளவுதான், மார்ட்டிஸ் மாட்டினாரு. இது எதுவும் தெரியாம மார்ட்டிஸ், லென்னி, டேனு இவங்க பேங்குக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேங்க்குள்ள நுழையும் பொழுது ஒரு போஸ்டரை பாக்குறாரு. அது என்னன்னா மார்ட்டிஸோடைய வீட்டு போட்டோ தான். $150,000 அந்த வீட்டை விற்கிறோம் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ யாராவது அந்த வீட்டை வாங்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், மார்ட்டிஸும் அவருடைய அப்பா சிஸ்டர் எல்லாரும் வேற வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ அதை பார்த்துக்கிட்டே உள்ள போறாரு. டேனோட அம்மாவும் இவங்க 3 பேரையும் சேர்த்து ஒரு ஜூனியர் பாஸ் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல, இந்த கேம் விளையாடுறதுக்காகவே விட்டமின் டேப்லெட் எல்லாம் விற்கிறது. அந்த வெப்சைட்ல இருந்து எங்களுக்கு கிரிப்டோ கரன்சியா வரும், நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் மணி லாண்டரிங் பண்ண போறாங்க. ஸோ எப்படியோ அக்கௌண்ட்டையும் கிரியேட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் பணத்தை தான் சம்பாதிக்கணும், எல்லாரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மார்ட்டிஸ் சொல்ல, உடனே லென்னி, ஐயோ என்னால முடியாதுப்பா, கீராவோட இருக்கிற பிரச்சனையை ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்ணணும். டேனும், என்னாலே முடியாதுப்பா, பயாலஜி எக்ஸாம் இருக்கு, அதுக்கு நான் படிக்கணும். நம்ம மார்ட்டிஸும் பியூபாவோட கேங் கொடுத்தா அந்த கொக்கேன் எல்லாத்தையும் நான் தான் தடையுமே இல்லாம அழிக்கணும். சரி ஓகே, எல்லாரும் அவங்க வேலையை பார்க்கலான்னு எல்லாரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனா டேனு மார்ட்டிஸ் கிட்ட, இங்க பாருடா, பயாலஜி எக்ஸாம் இருக்கு, நம்மளோட சரக்கு பிசினஸ்க்காக நான் ஒழுங்காவும் படிக்கல, இன்னும் சொல்ல போனா பயாலஜி எனக்கு வரவும் செய்யாது, ஆனா நீ பயாலஜி நல்லா தானே படிப்ப, அதனால நீ என் வீட்டுக்கு வந்து எனக்கு சொல்லி தரணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல மார்ட்டிஸும் ஓகே நான் 8 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்க மார்ட்டிஸோடைய அப்பா ரொம்ப சோகமா இருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிச்சிட்டாரு போல. கார்லாம் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் ஃபாஸ்டா போனா கூட புடிச்சு போட்டுருவாரு. ஆனா இங்க காரு ஸ்பீடோமீட்டரையே தள்ளி விட்டு போகுது. அப்ப கூட அப்பா கண்டுக்கவே இல்ல. மார்ட்டிஸை நினைச்சு கவலையாவே இருக்காரு. எங்க மார்ட்டிஸும் அவரோட கராஜுக்கு போறாரு. நல்ல வேலையா சரக்கு எல்லாமே கராஜ்ல தான் இருக்கு, அவரோட ரூம்ல கிடையாது. சோ அப்ப கராஜுக்கு வெளியே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு கதவை திறந்தா ஒரு டாக் ஒண்ணு வருது. என்ன டாக் இது, யாரோடது அப்படின்னு புரியாம அவர் இருக்காரு. அது உள்ள வந்து மார்ட்டிஸோடைய சரக்கு எல்லாத்தையும் தட்டி விடுது. சோ மார்ட்டிஸோ லென்னிக்கு கால் பண்ணி,
டேய் லென்னி, என் வீட்டுக்குள்ள ஒரு நாய் வந்து இருக்கிற எல்லா சரக்கையும் தட்டி விடுதுடா. ஓ அந்த நாயா? அதோட பேரு சூசி. அது ஒரு போலீஸ் டாக். சரக்குலாம் இருந்தா கண்டுபிடிச்சிடும். என்னடா சொல்ற? யாரா அனுப்பியிருப்பாங்க? நான் அனுப்புற லிங்கா பாடுறான்னு இன்ஸ்டாவுடைய லிங்க் அனுப்புறாரு. மார்டிஸோட சிஸ்டர் தான் அந்த டாகை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அப்பா கிஃப்டா பண்ணிருக்காரு போல, சீக்கிரம் வாடா லென்னின்னு கூப்பிடுறாங்க. சோ லென்னியும் மார்டிஸும் உள்ள வந்து அந்த டாகை பிடிக்கலான்னு வராங்க. பார்த்தா அந்த டாக் டயர்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கு. சோ அந்த டாகை நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு அந்த டாகை தூக்கிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல பள்ளத்தை தோன்றாரு, இந்த நாயை கொண்டு புதைக்கலாம் அப்படின்னு. ஆனா அப்ப அந்த டாக் வந்து அப்படியே குளிர்ல நடுங்குதா. லென்னி வந்து அவரோட கோர்ட்டை கழட்டி அதுக்கு போத்துறாரு. ஏன்டா நம்ம அதை கொல்ல போறோம், ஆனா நீ இப்படி கருணையை காட்டுறியடா. இப்ப நான் பண்றதெல்லாம் பார்த்தா நான் என்னமோ கொடூரமானவன் எனக்கு தோணுது. ஆமா நீ கொடூரமானவன் தானே அப்படின்னு லென்னி சொல்ல, லென்னி புரிஞ்சுக்கோ, ஹீராவுக்கும் எனக்கும் நடந்தது ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்மளை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் நான் அவளை தேடி போனேன். ஆனா அவ தெரியாதனமா எனக்கு உம்மா குத்துட்டா. அவ எனக்கு சிஸ்டர் மாறுறா. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சரி சரி ஓகேடா மார்டிஸ், நானும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்க கூடாது நம்மளோட சரக்கு பிசினஸை பத்திலாம். ஸோ ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறமாவது உண்மையா இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதோட அந்த டாகையும் கொல்லாம அப்படியே விட்டுறலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராங்க. அதுக்கப்புறம் தான் மார்டிஸ்கே புரிய வருது, டைம் ஆயிடுச்சு. நம்ம டேனுக்கு பயாலஜி சொல்லி தரோம்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தோமே, ஐயோ நம்ம சீக்கிரமா டேனோட வீட்டுக்கு போகணும்னு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு மார்டிஸ் அவரோட வீட்டுக்கு வராரு. ஆனா அங்க லிசாவும் மார்டிஸோடைய அப்பாவும் இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? சரி ஓகே நான் டேன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மார்டிஸ் சொல்ல, மார்டிஸோட அப்பாவும் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், கிச்சனுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு மார்டிஸும் புரியாம நிற்கும் பொழுது, உன்னோட சரக்கை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றாரு. மார்டிஸ் ஆடி போறாரு. இந்த நேரத்தில் நம்ம லென்னி பிட்காயின்ல இருக்கிற பணத்தெல்லாம் நார்மல் பணமா இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு அந்த விட்டமின் டேப்லெட்டை வித்ததா கணக்கு காமிச்சு கொண்டு வரணும். ஸோ அதுக்கான வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு கீராவும் வராங்க. ஏய் லென்னி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ பிட்காயின் பணத்தெல்லாம் நார்மல் பணமா மாத்துறீங்களோ? ஆனால் லென்னி ரொம்ப சோகமாவே இருக்காரு. ஏன்டா நீ சோகமாவே இருக்க? சரி விடு, ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் வேணா உனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, சரி சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஆனா ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் மார்டிஸுக்கு தெரியக்கூடாது. இன்னொன்னு, மார்டிஸை இன்னொரு தடவை நீ உமா கொடுக்கவே கூடாது. அடா அவன் கிடக்குறான்டா, உன்னை வெறுப்பேத்தணும் தாண்டா நான் அப்படி பண்ணுன்னு நம்ம லென்னிக்கு இப்போ இவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க மார்டிஸ், லிசா, மார்டிஸோடைய அப்பா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்ப இருந்தாலும் அந்த விஷயத்தை நீ பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்பட்ட, நீ ரொம்ப நல்லவனு, ஆனா நீ இப்படி கேவலமானவனா மாறுவேன்னு எனக்கு தெரியல. அப்பா எதை பத்தி பேசுறீங்கன்னு கொஞ்சம் முழுசா சொல்லுங்கப்பா. உடனே அப்பாவும் எடுத்து காட்டுறாரு. அது எல்லாமே கஞ்சா இலைங்க. இதை லிசா பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லா விஷயமும் புரியுது. ஆக்சுவலா இதை கொண்டு வந்து வச்சதே லிசா தான். சோ அப்பா இதை நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு லிசா சொல்ல வரத்துக்குள்ளேயே, ஆமாப்பா இதை ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் தான்ப்பா வாங்கின அந்த டீலர் கிட்ட இருந்து அப்படின்னு நம்ம மார்டிஸ் புதுசா உருட்டுறாரு. என்னது என்னோடதுன்னு அவன் சொல்லலாமே, எதுக்காக வேற யார்கிட்டயோ வாங்கின மாதிரி அவன் சொல்றான்னு லிசா புரியாம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் நீ லேப்டாப்ல இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருக்க. அந்த பியூபா கிட்ட இருந்து நீ இந்த சரக்கை வாங்கியிருக்க, அதனால உன்னோட பேர் அதுக்குள்ள இருக்குன்றதுக்காக நீ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்ட. இது மட்டும் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய கெட்ட பேர் வரும் தெரியுமா உனக்கு? நல்ல வேலை நம்ம அப்பாவுக்கு வேற எந்த விஷயமும் தெரியலன்னு மார்டிஸ் ரிலாக்ஸா இருக்காரு. ஆனா பக்கத்துல இருக்கிற லிசா, அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? என்ன டீலர்? எனக்கு எதுவும் புரியவே இல்லை. அது வந்துமா பியூபான்ற ஒரு ட்ரக் டீலர். அவங்ககிட்ட இருந்து நிறைய பேர் சரக்கை வாங்கி வித்துக்கிட்டு இருக்காங்க. அதே ஆளுகிட்ட இருந்து தான் இந்த இலைகளையும் நம்ம மார்டிஸ், டேன்லாம் வாங்கியிருக்காங்க போல. ஆனா இவங்க நார்மல் சரக்கை தான் வாங்கியிருக்காங்க. ஆனா ரொம்பவே மோசமான சரக்கெல்லாம் பெரிய பெரிய டீலர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவங்க தான் மை ட்ரக்ஸ்ன்ற ஒரு வெப்சைட்டை நடத்துறவங்க. அவங்கள தான் பிடிக்கணும்னு நாங்க எல்லாரும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்பா பேசும் பொழுது, லிசா அப்படியே மார்டிஸை பாக்குறாங்க. மார்டிஸோட டிஷர்ட்ல மை டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதிருக்கு. அப்பா சொன்னது மை ட்ரக்ஸ், அதுவும் வெப்சைட்டு, இவங்க பண்றதும் வெப்சைட்டு. அப்படின்னா இப்ப இன்டர்நெட்டையே கலக்கிக்கிட்டு இருக்கிற அந்த M1000ன்ற அந்த மை ட்ரக்ஸ் வெப்சைட்டையே நடத்துறது மார்டிஸ் தான் அப்படின்னு லிசா புரிஞ்சுக்கிட்டு, சாரி அங்கிள் நான் உடனே வீட்டுக்கு போகணும்னு அவங்க வேகமா கிளம்பி போயிடுறாங்க. இதை மார்டிஸும் புரிஞ்சுக்கிறாரு. ஐயோ லிசாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு லிசான்னு கத்திக்கிட்டே போறாரு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம லிசா அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. மார்டிஸ் கார்ல வந்துகிட்டு இருக்காரு. லிசாவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காரு. ப்ளீஸ் நம்ம இதை பத்தி பேசலாம், நான் உங்ககிட்ட சொன்னா நீ புரிஞ்சுப்பா அப்படின்னு எவ்வளவோ மெசேஜ் அனுப்புறாரு. ஆனா லிசா ரிப்ளை பண்ற மாதிரியே இல்ல. சோ காரை மார்டிஸோட அப்பா தான் ஓட்டிட்டு வராரு. மார்டிஸோட சிஸ்டரும் வெளியே விண்டோ வழியா பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த டாக் காணாம போயிடுச்சு. நம்ம மார்டிஸும் லென்னியும் தான் காட்டுல கொண்டு போய் விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு பாவம் டாக் மிஸ் ஆனதுல ரொம்ப சோகமா இருக்கா போல. மார்டிஸ் மொபைல் போனை நோண்டாம உன் சிஸ்டருக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லு. அது வந்து என்னன்னா, இந்த மாதிரி வயசான நாய்கள்லாம் வந்து சாகர காலத்துல காட்டுக்குள்ள போயிட்டு செத்து போயிடுங்க இப்படின்னு அவரு சொன்ன உடனே சிஸ்டர் ரொம்ப சோகமாகறாங்க. அப்பாவும் டே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லப்பா அது வந்து கேட், டாக் கிடையாது, கேட், ஓ நாய் உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு இவரு மாத்துறாரு. அதுக்கப்புறமா மார்டிஸ் ஸ்கூலுக்கு வராரு. அங்க டேன் பிடிக்கிறாரு. என்னடா டே பயாலஜி எனக்கு சொல்லி தரேன், 8 மணிக்கு வரேன் தானே சொன்னேன், எங்கடா போன? டேனோட வீட்டுல
ப்ராப்ளம் நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நான் லிசா கிட்ட பேசணும். டேய் ப்ராப்ளம்னு சும்மா பொய் சொல்லாதடா, நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது படம் பார்த்துருப்ப, அப்படியே தூங்கிட்டு இங்க என்கிட்ட வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணுவெல்லாம் தெரியாது, எக்ஸாம்ல எனக்கு முன்னாடி உட்கார்ற, நீ என்னென்ன எழுதுறியோ அது எல்லாத்தையும் எனக்கு காட்டுற, வா நம்ம போலான்னு நேரா எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போயிடுறாரு. டேனுக்கு முன்னாடி தான் நம்ம மார்ட்டிஸ் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, டீச்சரும் அங்க வராப்ல. எக்ஸாம் எல்லாரும் ஒழுங்கா எழுதணும் ஓகேவா அப்படின்னு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் முன்னாடி தான் லிசாவும் இருக்காங்க, மார்ட்டிஸும் லிசாவை கூப்பிட ட்ரை பண்றாரு, ஆனா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதோட நம்ம மார்ட்டிஸும் டேனுக்கு காட்டிக்கிட்டு இருக்காரு, ஆனா அந்த டேனை எழுதவே மாட்டாரு. ஏன்டா என்னடா ஆச்சு உனக்கு, காட்டுறேன் எழுத மாட்டுற, டேய் கண்ணாடி என்ன மறந்து விட்டு வந்துட்டா, கான்டாக்ட் லென்ஸும் போடவே இல்ல அப்படின்னு டேன் சொல்ல மார்ட்டிஸ் இங்க கடுப்பாகிறாரு. சடனா பார்த்தா லிசா நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பாதிலேயே கிளம்பி போறாங்களா. லிசா கூட இவரு பேசியே ஆகணும், இதுதான் கரெக்டான டைம்னு டேனை பார்த்து ஐம் சாரிடா நான் போயே ஆகணும்னு இவரும் பேப்பரை கொடுத்துட்டு லிசாவை பிடிச்சி லிசா கூட பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க டேனு அவ்வளவுதான், இந்த எக்ஸாம்ல நம்ம ஃபெயில் ஆயிடுவோம், நம்ம அப்பம் போட்டு நம்மள பொழக்க போறான்னு ஆளு ரொம்ப சோகமாயிடுறாரு. எங்க லிசாவும் மார்ட்டிஸ் கிட்ட கேக்குறாங்க, ஏன் இந்த மாதிரி நீ மாறிட்ட, எதனால இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது இவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா லிசா எல்லாமே ஒன்னாலதான், உனக்கும் எனக்கும் எவ்வளவு நாளா பழக்கம்னு சொல்லு, உனக்கு 3 வயசு இருக்கும் பொழுதுல இருந்தே அவ்வளவு வருஷமா நம்ம ஒன்னா இருந்தது, வெறும் 1 வருஷம் தான் நீ அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த, டக்குன்னு என்ன தூக்கி போட்ட, ஏன்னா நான் ரொம்ப மக்கா இருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லாம இருக்கேன், சோ உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு என்ன கழட்டி விட்ட, ஆனா இப்போ நீ நினைக்காததெல்லாம் என் லைஃப்ல நடக்குது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஒரு 3 மாசமா என் லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம் உன்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. சோ மை ட்ரக்ஸ்னு வெப்சைட்டை ஆரம்பிச்சேன், வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு, இப்போ நான் இன்டர்நேஷனல் ட்ரக் லார்டு. மார்ட்டிஸ் எனக்கு தெரியும் நீ ரொம்ப ரொம்ப அறிவாளி, புத்திசாலி, திறமையானவனு, ஆனா இந்த மாதிரி உன் திறமையை காட்டுறதுல தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையே. ஏன்னா நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையால யாருக்குமே பெருமை கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை போலீஸ் பிடிச்சிருவாங்க. நான் சொல்றத கேளு, வீட்டுக்கு போய் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு, இல்லனா என்ன ஆகும் லிசா, இல்லனா நீ ஜெயிலுக்கு போயிட்டு கம்பி தான் என்ன போற, ஓ நீயே என்ன மாட்டி விட்டுருவேன்னு சொல்றியா இப்படின்னு மார்ட்டிஸ் கேட்டவனுமே லிசா கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மார்ட்டிஸோட மொபைல் போனுக்கு மார்ட்டிஸோட அப்பா ஒரு போட்டோ அனுப்புறாரு, மார்ட்டிஸ் உன்னை தேடி விசிட்டர் வந்திருக்காங்கன்னு. யாரான்னு பார்த்தா டச்சு கேங்கு. சோ லிசா கோச்சுக்கிட்டு போறாங்க, அவங்களுக்கு முன்னாடியே இவர் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு வேகமா. அந்த டச்சு கேங்ல இருக்கிற அந்த 2 பொண்ணுங்க நம்ம மார்ட்டிஸோடைய அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ நார்மலா. மார்ட்டிஸ் உண்மையிலே ரொம்ப திறமையானவன், அவனோட ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க ஸ்பான்சர் பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. சோ மார்ட்டிஸ் அங்க வந்துடுறாரு, நம்ம ஏன் ஆபீஸ்ல பேசக்கூடாது, உடனே மார்ட்டிஸோட அப்பாவும் ஆமா இவனோட ஆபீஸே கராஜ்ல தான் இருக்கு, நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சோ மார்ட்டிஸும் அவங்கள கூட்டிட்டு அங்க வராரு. அந்த 2 பேரும் மார்ட்டிஸை பார்த்து கேக்குறாங்க, உன்னோட வெப்சைட்ல வர கமெண்ட் எல்லாம் பாக்குறியா இல்லையா, எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க, அவங்க ஆர்டர் பண்ண பொருள் எல்லாமே போய் சேரத்துக்கு ரொம்ப லேட் ஆகுதான், அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு, அதான் ரொம்ப லேட் ஆகுது, நீ இந்த மாதிரி தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் மார்ட்டிஸ், அதனாலதான் இனிமே அந்த வெப்சைட்ல வர ஆர்டருக்குலாம் நாங்க டெலிவரி பண்ணலாம்னு இருக்கோம், ஆனா இருந்தாலும் ஒர்க்லாம் நாங்க தானே பண்ணணும், அதனாலதான் எங்க இடத்துக்கே நீ வந்துரு, அங்க உனக்காகவே ஒரு ஆபீஸே ரெடி பண்ணி தரோம், உனக்கு எவ்வளவு எம்ப்ளாயி வேணுமோ அவ்வளவு பெரிய நீ அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல மார்ட்டிஸ் கற்பனை உலகத்துக்குள்ளேயே போயிடுறாரு. என்னமோ பெரிய ஐபோனோட ஓனர் மாதிரி மீட்டிங்கை வைக்கிறாரு, பிளானை போடுறாரு, பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி எல்லாம் பேசுறாரு. உண்மையிலே இது நல்ல ஐடியா தான், எனக்கும் இது ஓகே தான், ஆனா ஸ்கூல்லாம் இங்க தானே இருக்கு, நான் எப்படி அங்க வந்து வேலை செய்ய முடியும், இங்க நீ எப்படி ஒர்க் பண்றியோ அதே மாதிரியே அங்கேயே வா, ஸ்கூல் இல்லாத டைம்ல வந்தனா கூட போதும் தான். சரி ஓகே, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு முடிவை சொல்றேன். மார்ட்டிஸ் நாங்க வந்ததே அதை பத்தி பேசதான், உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சரியான மக்குங்க, இன்னும் சொல்லப்போனா அவங்களுக்கு இந்த பிசினஸ்ல ஐடியாவே இல்ல, இப்படி விருப்பம் இல்லாதவங்களை கூட வச்சுக்கிட்டனா நம்ம பிசினஸ் படுத்துரும், அதனால நீ அங்க வா, உன் ஃப்ரெண்ட்ஸை இங்கேயே விட்டுடு, அவங்க லைஃபை வாழட்டும். மார்ட்டிஸுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நான் கொஞ்ச நேரம் யோசிக்கட்டுமா, சரி ஓகே ஒரு 3 நாள் உனக்கு டைம் தரும், யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. மார்ட்டிஸ் அவரோட மொபைல் போன்ல 3 நாளுக்கான டைமரை செட் பண்ணி வைக்கிறாரு. அதோட அந்த டச்சுக்கு அங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க, நம்ம இப்படி நெகட்டிவான கமெண்ட்ஸை வாங்கினதுனால வேற ஒருத்தவன் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டான், அதோட பேரு யோர் ட்ரக்ஸ்னு காட்டுறாங்க. இதை பார்த்து மார்ட்டிஸ் சிரிக்கிறாரு, இவனுங்களாம் நம்மளுக்கெல்லாம் காம்படிஷனே கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா இதே விஷயத்த லென்னி கிட்ட போய் சொல்லும் பொழுது லென்னி ஷாக் ஆகுறாரு, ஏன்னா அந்த வெப்சைட்டோட ஃபுல் கோடிங்கும் இவங்களோட மை ட்ரக்ஸோட கோடிங் தான். சோ லென்னி முக்கியமா கோவமாகிறதுக்கு ரீசனே கோடிங்ஸ்ன்றது ஒரு ஆர்ட் மாதிரி, அதை உருவாக்குறவங்க ரசிச்சு ருசிச்சு ஆரம்பிப்பாங்க, ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்குமே காப்பி அடிக்கிறவங்க தான் நம்பர் 1. ஏன்னா eBay அவங்க வெப்சைட்டை ஆரம்பிக்கும் பொழுது அதை ஒரு 3 பேரு காப்பி அடிச்சு லைட்டா சின்ன சின்ன சேஞ்சஸை கொண்டு வந்து அவங்க ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றாங்க, அப்புறம் அந்த வெப்சைட்டை விற்கிறாங்க, அதான் $50 மில்லியன் கொடுத்து ஒரு கம்பெனி வாங்குது, யாரான்னு பார்த்தா eBay தான். சோ அவங்களுடைய கோடிங்கே திருடி லைட்டா மாத்தி விட்டு அவங்களுக்கே $50 மில்லியன் விற்கிறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை யாரோ ஒருத்தர் தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராமே ஸ்னாப்சாட் கிட்ட இருந்து தான் ஸ்டோரி வைக்கிற அந்த கோடிங்க ஆட்டைய போட்டு இவங்க புதுசா பண்றாங்க, ஏன்னா அப்பதான் ஸ்னாப்சாட்டை அடிச்சு தரத்த முடியும்னு. சோ இப்படின்னு காப்பி அடிக்கிறத எல்லாருமே பண்றாங்க அவங்க வேலைகள்ல. சோ லென்னியும் இதை பார்த்து செமையா ஷாக் ஆகுறாரு, என்ன பண்றதுனே அவருக்கு தெரியல. சோ மார்ட்டிஸ் அந்த டச்சு கேங் சொன்ன எந்த விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்லல, போனை மட்டும் செக் பண்ணி பாக்குறாரு, இன்னும் ஒரு நாள் கிட்ட இருக்கு, அதுக்குள்ள அவர் முடிவை சொல்லியே ஆகணும். சரி லென்னி நான் போயிட்டு வரேன்னு மார்ட்டிஸ் போகும்போது, ஹே மார்ட்டிஸ் நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன், பணத்தை மட்டும் கொடுத்தா போதும்,
வந்ததும் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாரு, எப்படியும் ஒரு 20 வருஷம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல மார்டிஸ்க்கும் அவ்வளவு சந்தோஷம், சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போறாரு. இந்த நேரத்துல லிசா இருக்காங்கல்ல, அவங்க மை ட்ரக்ஸ் என்ற அந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாக்குறாங்க. இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கு. அதை பார்த்து இவங்களுக்கு சந்தோஷம், ஏன்னா எல்லாருமே பாராட்டுறது மார்டிஸை தான். ஆனா ரீசெண்டா அவர் ஒழுங்கா டெலிவரி பண்ணாததுனால நிறைய பேர் வந்து கழுவி ஊத்துறாங்க. இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் மார்டிஸோட நேம் M1000. சரின்னு லிசாவும் M1000 கூகுள்ல டைப் பண்ணி பார்க்கும் பொழுது உலகத்துல நிறைய நாடுகள் M1000 பார்த்த உடனே அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு ஆர்டர்லாம் போட்டிருக்காங்களாம். இதை பார்த்து இவங்க ரொம்ப பயந்து போய் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவங்க பிட்காயினை நார்மல் காசா மாத்துறாங்க. அதை ஆளாளுக்கு தனித்தனியா போயிட்டு காசை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மார்டிஸ் ஒரு $50,000 எடுக்கிறாரு. டேனும் போயிட்டு எடுக்கிறாரு. டேனு புதுசா காரை வாங்கிட்டாரு ஆளு. ஆனா மார்டிஸ் எடுத்த காசு எல்லாமே நேரா பியூபாவோட ஃபேமிலிக்கு தான் போய் சேரணும். ஏன்னா அவங்க கொக்கைனை கொடுத்தாங்க, அதை வித்து கொண்டு போற மாதிரி இவர் காசை கொடுக்குறாரு. பியூபாவோட அம்மா, இந்தாங்க $50,000 இதுல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இல்ல மார்டிஸ், உன்னை நாங்க நம்புறோம். அப்படியே காசு குறைஞ்சாலும் உன் வீடு எங்களுக்கு தெரியும், வந்து வாயை உடைச்சிட மாட்டோம். சரி வந்து உட்காரு, சாப்பிட்டு போலாம். சாப்பாடு ரெடியாக கொஞ்சம் டைம் ஆகும். இன்னைக்கு நாங்க பன்னிக்கறி சாப்பிட போறோம். பன்னியை நாங்க தான் வேட்டையாடணுமே. வேட்டையாடுறது ரொம்ப செமையா இருக்கும் தெரியுமா? ஃப்ரீயா இருந்தனா சொல்லு, எங்க கூட வா, வேட்டையாடி பாரு, செம்ம ஜாலியா இருக்கும் அப்படின்னு மார்டிஸ் காசை கொடுத்த உடனே என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க பியூபாவுடைய அம்மா. நம்ம டேனு காரை வாங்கிக்கிட்டு சீனா அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க டேனுடைய அப்பாவும் இன்னொரு ஆளும் இருக்காரு. இதுவும் உங்க கார் தானே சார் அப்படின்னு கேட்கும் பொழுது, இது எங்க அப்பனோட கார்லாம் கிடையாது, இது என்னோட காரு. டேனோட அப்பாவுக்கு புரியல, இது உன்னோட காரா? ஏண்டா நீ திரும்பவும் ஸ்கூல்ல சரக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டியா? சரக்குலாம் கிடையாதுப்பா, நான் மாத்திரைகளை வைக்கிறேன், விட்டமின் டேப்லெட். ஒரே இடத்துல உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்காகவே. அது நல்லா பூஸ்டப் ஆயிடுச்சு, நிறைய காசு வந்தது, அதான் என்னோட சொந்த காரு, என் சொந்த காசுல வாங்கிட்டேன். டேனோட அப்பா கிட்ட இருந்தவரும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. டேனோட அப்பாவும் சோகமா இருக்காரு. என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும் போதுதான் டேனோட அப்பா கடன் வாங்கிட்டு அதை கட்டவே இல்லை. இப்ப அவரோட சொத்துக்கள் எல்லாம் பேங்க்ல இருந்து பிடுங்க போறாங்க. அதுக்காக தான் இது அவரோட காரான்னு கேட்டாங்க. ஒருவேளை இது அவரோட காரா இருந்தா தூக்கிட்டு போயிருப்பாங்க. டேனோ அவங்க அப்பா கிட்ட இது அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அம்மாவுக்குலாம் தெரியாதுன்னு அவரு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் மவன, நீ பயாலஜி டெஸ்ட்ல ஒழுங்கா மார்க் எடுக்கல, உன்னை உரிச்சிருவேன் அப்படின்னு திரும்பவும் திட்டுறாரு ஆளு. இங்க நம்ம மார்டிஸ் பியூபாவோட கேங் கிட்ட நல்லாவே செட் ஆயிட்டாரு. அவங்க மார்டிஸ நீயும் இனிமே எங்க ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லவே சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் எங்க கிட்ட சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். இந்த போன்னு கொடுக்குறாங்க. இந்த போன்ல நான் 1 நம்பர் அப்படியே பிரஸ் பண்ணா உங்களுக்கு கால் வரும், கரெக்ட் தானே? ஆமா, உனக்கு எப்ப தெரியும்? பியூபா உனக்கு சொன்னானா அப்படின்னு கேக்குறாங்க. மார்டிஸும் ஆமாமான்னு சொல்லிட்டு போனை வாங்கிக்கிறாரு. அப்புறம் சரக்கையும் வாங்கிக்கிறாரு. மார்டிஸ ஸ்கூட்டர்லயே கொண்டு வந்து விடுறாங்க பியூபாவுடைய பிரதர்ஸ் 2 பேரும். பியூபா கேங் கொடுக்குற அந்த சரக்கு, அந்த கொக்கைனை வந்து அவர் விற்க போறதுலாம் கிடையாது, அப்படியே சிங்குக்குள்ள கொட்டி தண்ணியை ஊத்தி விட்டுறாரு. அப்புறம் தான் மார்டிஸ்கே புரிய வருது, ஐயோ நாளைக்கு பயாலஜி டெஸ்டோட ரிசல்ட் வரப்போகுதுல, டேன் வந்து நம்மளால தான் ஃபெயில் ஆயிட்டானே, அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு பியூபாவோட கேங்குக்கு கால் பண்ணி டீச்சரை பத்தின இன்ஃபர்மேஷனா சொல்ல, அடுத்த நாளே பியூபாவோட கேங்கு அந்த டீச்சரை பிடிக்கிறாங்க. அந்த டீச்சரும் வேகமா வர்றாரு. ஆனா இவங்க வண்டியில அப்படியே பக்கத்துல வந்துட்டாங்க. என் போன் தாண்டா வேணும், இந்தாங்கடா எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்ல, போனுக்காகலாம் வரல, வேற ஒரு மேட்ரா. ஐயோ, கிளாஸ்ல இருந்த அந்த பொண்ணு மார்க் அதிகமா வேணும்ன்றதுக்காக என்ன உசார் பண்ண ட்ரை பண்ணா, நானும் அவ்வளவு லவ் பண்றோம், அந்த மேட்டர் தானே? ஓ இது வேற பண்றியா நீனு? மோன மாட்டினப்போ இப்ப நீ நாங்க சொல்றத செஞ்சுதான் ஆகணும், இல்லன்னு வச்சுக்கோ எல்லாத்தையும் சேர்த்து நாங்க கோத்து விட்டுருவோம் அப்படின்னு அந்த டீச்சரை மிரட்டுறாங்க. அவரும் ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லாருக்கும் அந்த மார்க் லிஸ்ட்டை கொடுக்குறாரு. டேனு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான் நம்ம ஃபெயில், நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு. பார்த்தா மார்க் வேற லெவல்ல போட்டு சூப்பர் டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு டீச்சர். ஏன்னா மார்டிஸ் பியூபாவோட கேங் கிட்ட சொல்லி டேனுக்கு அதிக மார்க்க போட சொல்லியிருப்பாரு. அப்படிதான் அவங்களும் போட்டிருக்காங்க. டேனுக்கு எதுவும் புரியல, எப்போ நம்ம பாஸ் ஆகணும்னு. அப்பதான் மார்டிஸோ மெசேஜ் அனுப்புறாரு. எல்லாத்தையுமே டேனும் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்தது இவங்க மார்டிஸோட கராஜுக்கு போறாங்க, வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மார்டிஸும் இவங்க கிட்ட விஷயத்த சொல்லியே ஆகணும். ஏன்னா மார்டிஸும் அந்த டச் கேங் கிட்ட அவரோட முடிவை சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலான்ட்டு, ஹே டேன், லெனி, உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம இப்ப எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி. ஃபேமிலிக்குள்ள எப்பவுமே உண்மையா இருக்கணும். அது வந்து என்னன்னா, அந்த டச் கேங்க வந்து அவங்களோட இடத்துலயே நம்மளோட ஆபீஸை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க பர்மனண்டா. இது பர்மனண்டா டே நமக்கு ஸ்கூல் இருக்குடா, எப்படி அங்க போயிட்டு வரதுன்னு இவங்க 2 பேரும் புலம்பும் பொழுது, உங்களை பத்தி அவங்க பேசவே இல்லடா, என்ன பத்தி மட்டும்தான், நான் மட்டும்தான் அங்க வரணும், நான் தான் சிஇஓவா. அப்ப நாங்க 2 பேரும், நீங்க 2 பேரும் வர வேணான்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னா எங்களை கொல்ல போறாங்களா? டே எங்களை கொன்னுடுவாங்கடா கண்டிப்பா, ஆளுக்கு 5 மில்லியன் சம்பாதிச்சுட்டா வெளியே போலான்னு சொன்னாங்களே, இப்ப எங்களை கொல்றதுக்கு பிளான் பண்றாங்களே அப்படின்னு இவங்க பயப்படும் பொழுது, மார்டிஸும் அது எல்லாமே நான் விட்ட கதடா, நீ போகிறதா இருந்தா போங்க அப்படின்னு எப்பயோ அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த பிசினஸ்ல இருக்கணும்னு நினைச்சேன். லெனி யோசிச்சுப்பாரு, இப்போ உனக்கு
அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய காசு வேணும்ல, சோ அந்த காசு இப்போ உங்ககிட்ட இருக்கு, உன்னால ட்ரீட்மெண்ட்டை பார்க்க முடியும். அப்புறம் டேன் உனக்கு சூப்பரா வாழணும்னு ஆசை, இப்போ உங்ககிட்ட காசு இருக்கு, உன்னால வாங்க முடியும். அதோட அவங்க நம்மள கொல்லலாம் மாட்டாங்க, நான் விட்ட பீலா தான் அது எல்லாமே அப்படின்னு சொல்ல லென்னி செம்மையா கடுப்பாக்குறாரு. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு கத்துறாரு. ஆனா லென்னி இது என் வீட்டுல இருக்கிற கராஜ், இருந்துட்டு போட்டோம்டா, இது நம்மளோட ஹெட் ஆபீஸ், இனிமே உனக்கும் மை ட்ரக்ஸ் வெப்சைட்டுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு லென்னி திட்டுறாரு. அதோட டேனும் வந்து மார்டிஸ் அடிக்கிறாரு. மார்டிஸ் அப்படியே சோகமா அவரோட ரூமுக்கு போயிட்டு அந்த பியூபா கேங் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க கூட வேட்டையாடுறதுக்கு போறாரு. அங்க ஏதாவது பண்ணி கிடைக்குமான்னு தேடும்போது பக்கத்துல ஒரு சவுண்ட் கேக்குது. இவரும் ஷூட் பண்ணிடுறாரு. என்னடான்னு பார்த்தா அது ஒரு டாக். அதுவும் அவங்க காட்டுக்குள்ள தூக்கி போட்டாங்கல்ல அந்த போலீஸ் டாக், அதுதான். பியூபாவோட கேங்கும் அதை காலி பண்றதுக்கு வராங்க. இவரு தடுக்கிறாரு, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த டாகுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து இவரு வீட்டுக்கு கொண்டு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு கராஜா பார்க்கும்போது தான் அங்க இருந்த சரக்கு திங்ஸ்னு எல்லாத்தையுமே லென்னியும் டேனும் எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ மார்டிஸ் செம்மையா கடுப்பாகிறாரு. ஏன் எல்லாத்தையும் இப்படி எடுத்துட்டு போறானுங்க, வெப்சைட் குள்ளயாவது போய் பார்க்கலான்னு உள்ள போறாரு. பார்த்தா மார்டிஸால லாகினே பண்ண முடியல, ஏன்னா இவரை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவ்வளவுதான், இவருக்கும் அந்த வெப்சைட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. மார்டிஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காரு ஆளு. சோ இவங்களுக்குனே ஒரு குரூப் இருக்கு வாட்ஸ்அப்ல. அந்த குரூப்ல போய் பார்த்தா லென்னியும் டேனும் வெளியே போயிட்டாங்க. இவர் மட்டும் தான் தன்னந்தனியா இருக்காரு ஆளு. அதோட அவரோட கராஜ்ல இருந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கராஜ்லயே படுத்து தூங்கிடுறாரு. பார்த்தா மார்டிஸோடைய அப்பா ஒரு 2 பேரை கூட்டிட்டு கராஜ்குள்ள வராரு. டே மார்டிஸ், இங்க என்னடா பண்ற? பக்கத்துல அது நம்ம டாக் சூசி தானே, என்னடா ஒரு காலையே காணோம் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா உண்மையிலேயே அந்த டாக சுட்டது நம்ம மார்டிஸ். சுட்ட தழும்பு தெரிஞ்சா ஏதாவது மாட்டிப்போம் அப்படின்னு நம்ம பியூபாவோட கேங்கு ஒரு காலையே வெட்டி கட்டு போட்டு அனுப்பிட்டாங்க. அது வந்து அப்பா இது காட்டுக்குள்ள கடந்தது, யாரோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க போல, எப்படியும் நான் காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன்ப்பா. ஆமா இவங்க 2 பேரும் யாரு? இல்ல அவரு வீடை வைக்கிற புரோக்கரு, இவங்க தான் நம்ம வீட்டை வாங்க போறாங்க போல. சோ இந்த புரோக்கரு அந்த லேடி கிட்ட, இங்க பாருங்க மேடம், இந்த இடத்த அப்படியே இடிச்சு நீங்க ஸ்விம்மிங் பூல் கூட கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்டிஸோடைய அப்பாவோ, இல்ல இந்த வீட்டை வாங்குறவங்க எங்களை இங்கேயே ஸ்டே பண்ண சொன்னா நல்லா இருக்கும் சார், யாராவது வீட்டை வாங்கிட்டு அதை உங்ககிட்டயே கொடுப்பாங்களா? ஒழுங்கா நீங்களா போயிடுங்க, இல்லனா லீகலா முடிவு எடுக்க வேண்டியது வரும். இதை கேட்ட அப்பா எதுக்கு எதுவும் பேசாம கம்முனே இருக்காரு. மார்டிஸும் ஹலோ, அவர் ஒரு சிங்கிள் பேரண்ட், இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாமலாம் வெளியே அனுப்ப முடியாது, அதோட அவரு போலீஸும் கூட, லீகலா என்ன ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து, எங்க அம்மா ஒரு கேவலமானவ, அவள மாதிரி இருக்கணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது, அதோட அப்பா நீங்க ஒரு லூசர், உங்களை மாதிரியும் நான் ஆக விரும்பலன்னு சொல்லிட்டு மார்டிஸ் அங்க இருந்து போறாரு. அப்பாவும் ரொம்ப சோகமாகறாரு. சோ இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு முக்கியமான எக்ஸாம், எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. மார்டிஸ் அட்டென்ட் பண்ணியே ஆகணும். ஆனா மார்டிஸ் அங்க போகவே இல்ல. லிசா கூட மெசேஜ் அனுப்புறாங்க, வாய்ஸ் மெசேஜ், ஆனா அதை அவரு கண்டுக்கவே மாட்டாரு. நம்ம லென்னியும் டேனும் ஸ்கூல்ல எக்ஸாமுக்காக போயிடுறாங்க. அந்த கேப்ல மார்டிஸ் லென்னியோட வீட்டுக்கு போயிட்டு மை ட்ரக்ஸோட சர்வருக்குள்ள போய் பேன் பண்ண இவரை திரும்பவும் ஓனர் ஆக்கிட்டு மீதி இருக்கிற 2 பேரு லென்னி டேனு இவங்க 2 பேரையும் பேன் பண்ணி விட்டுறாரு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரால ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லா ஆக்சஸுமே நம்ம மார்டிஸ் கிட்ட வந்துருது. சோ அதனால மார்டிஸ் இப்போ அந்த டச் கேங் சொன்னதுக்கு ஓகேன்னு சொல்லி அவங்க ஊர்லயே வேலை செய்யலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாரு. எங்க ஸ்கூல்ல லிசா எக்ஸாமுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மார்டிஸ் வரவே இல்லை. இந்த எக்ஸாம் எழுதல அப்படின்னா அவனோட லைஃபே போயிடுமே, கடைசி வரைக்கும் அவன் அந்த சரக்கு பிசினஸே பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு தோணி பேக்ல ஒரு சென்ட் பாட்டில் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போற மாதிரி போய் அந்த பெர்ஃப்யூமை டிஷ்யூ பேப்பர் கூட கலந்து அதை பத்த வச்சு விட்டுறாங்க. அதுல இருந்து நெருப்பு வருது. அப்படியே அந்த நெருப்புல இருந்து புகலாம் வந்து மேல இருக்கிற டிடெக்டர்ல பட்ட உடனே ஃபயர் பிடிச்சிருச்சுன்னு ஸ்கூல் ஃபுல்லா அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த எக்ஸாமையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ லிசா மார்டிஸை காப்பாத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் எக்ஸாம் கிடையாது. லென்னியும் நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் மார்டிஸ் இங்க வந்திருக்கான். நம்மளோட சிஸ்டம்குள்ளேயே போய் பேன் பண்ண அவனை அன்பேன் பண்ணிட்டு இப்ப நம்மள பேன் பண்ணிட்டான்னு ஷாக் ஆகுறாரு. இந்த விஷயத்த டேன் கிட்டே சொல்றாரு. டேனும் ஷாக் ஆகி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம லென்னி அவரோட கையில இருக்கிற வாட்சை பாக்குறாரு. ஆக்சுவலா மார்டிஸ் வந்து சொல்லியிருப்பாருல, ஒரே பட்டன் மூலியமா மொத்த டேட்டாவும் எரேஸ் ஆகிற மாதிரி ஒரு கில் ஸ்விட்ச் வேணும்னு. அந்த கில் ஸ்விட்ச் என்னன்னா நம்ம லென்னியோடைய அந்த வாட்ச் தான். ஸோ அந்த வாட்ச் மூலியமாவே அந்த வெப்சைட்டையே மொத்தமா அழிக்க முடியும். ஆனா இருந்தாலும் டேனு கிட்ட அவ்வளவுதான், எல்லாமே போயிடுச்சு, எந்த வழியும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்ன பண்ணலான்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம மார்டிஸ் டச் கேங் கிட்ட செம ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட பிட்காயின்ல நிறைய பணம் வச்சிருந்தாங்களே, இனிமே அந்த பணம் ஃபுல்லா மார்டிஸ்க்கு மட்டும்தான். அந்த பணத்தை யூஸ் பண்ணி மார்டிஸ் அவரோட வீட்டையே வேற ஒருத்தர் மூலியமா வாங்கிடுறாரு. ஸோ இதுக்கு மேல அந்த வீடு நம்ம மார்டிஸ்க்கு தான் சொந்தமே. ஸோ இப்படி அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் மார்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க மியான ஒரு பொண்ணு நம்பர்லாம் கொடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணு கூட தான் அவர் பேசுறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு இதுக்கு மேல இங்க வேலை செய்ய போறது கிடையாதான், இன்னைக்கு தான் அவங்க ஒர்க் பண்ற லாஸ்ட் டேவா. ஸோ அப்படியே அவங்க மார்டிஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற ஒரு லேபுக்கு போறாங்க. ஸோ இங்க தான் அந்த போதை மாத்திரைகள் எல்லாம் உருவாக்குறாங்க. அந்த உருவாக்குற வேலையை பாக்குறவங்க தான் மியாவே. ஸோ அவங்களும் ஃப்ரெஷ்ஷா ஒரு 2 மாத்திரையை உருவாக்குறாங்க. இங்க பாத்தியா, இந்த உலகத்துல யாருமே டேஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு போதை இதுல இருக்கும். ஏன்னா உருவாக்குன ஃப்ரெஷ் இது. ஸோ ஏதாவது ஒன்னத்தை எடுத்து ட்ரை பண்ணி பாரு, இல்ல நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எது யூஸ் பண்ண மாட்டியா, ஆனா விற்க
மட்டும் செய்யற ஒரு பொருள் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாம அதை உன்னால விற்க முடியாது. ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல மார்டிஸும் ஒன்னு எடுத்து வாயில போட்டுக்கிறாரு. அப்புறம் அந்த பொண்ணு பக்கத்துல வந்து உமா கொடுக்குற மாதிரி வரும்போது எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது நான் போயிட்டு வரேன்னு மார்டிஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு முழுங்கின மாத்திரையை வெளியே கக்க முடியுமான்னு ட்ரை பண்றாரு, முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வரும்போது தான் அந்த மியான்ற பொண்ணும் டச் கேங்ல ஒரு ஆம்பளை இருப்பார்ல அவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத மார்டிஸும் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க பாருமா, இன்னைக்கு தான் உன்னோட லாஸ்ட் நாள். நம்ம வேலை செய்யற இடம் எப்படி பண்றோம், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னு எல்லாமே உனக்கு தெரியும். MIB-ல வர மாதிரி ஒரு டிவைஸ் இருந்தா டக்குன்னு ஒரு கிளிக், அவ்வளவுதான், நீ எல்லாத்தையும் மறந்து போயிடுவ. ஆனா அதெல்லாம் மூவில மட்டும் தானே, நிஜத்துல கிடையாதுல. சோ அதனால நீ எல்லாத்தையும் மறக்கணும்ன்றதுக்காக இதை நான் பண்ணி தான் ஆகணும், நான் மன்னிச்சுன்னு சொல்லி மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. அப்படியே தொப்புன்னு மியா கீழே விழுந்து போறாங்க. இத பார்த்து நம்ம ஆளு ஷாக் ஆகி டக்குன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. இத மியாவும் பாக்குறாங்க. மார்டிஸ் அங்கதான் இருந்து நம்மள பாக்குறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டச் கேங்க சேர்ந்த அந்த ஆளு நேரா மியாவை போட்டு தள்ளுறாரு. அப்புறம் மியாவோட போனை எடுத்து இவங்களுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல மியா மெசேஜ் அனுப்புற மாதிரி, சாரி கைஸ் எனக்கு தலைவலி வந்துருச்சு, அதனால நான் கிளம்புறேன், உங்க கூட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், உங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு போட்டிருக்கு. அதே குரூப்ல நம்ம மார்டிஸும் இருக்காரு. அவருக்கும் அந்த மெசேஜ் வருது. இதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்படின்னா இவங்க கூட வேலை செய்யற வரைக்கும் தான் நம்மள உயிரோட வச்சிருப்பாங்க, இல்லனா நம்மள கொன்னுடுவாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் லென்னி, டான் இவங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். இப்ப நம்ம மட்டும் தான் வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க கொல்ல போறாங்கன்னு இவருக்கு தோணுது. அப்படியே நேரா போயிட்டு மார்டிஸ் வாமிட் பண்றாரு. அவரு போட்ட அந்த டேப்லெட்டும் வெளியே வந்து விழுந்துருது. அப்புறம் அந்த டச் கேங்க சேர்ந்த அவரு தான் மார்டிஸ டெஸ்லா கார்லயே கொண்டு போய் விடுறாரு அவருடைய வீட்டுக்கே. போற வழியெல்லாம் மார்டிஸ் பேசவே இல்லையே, பயத்திலேயே வராரு. என்னாச்சு மார்டிஸ், நீ ஒரு மாதிரியா இருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸை நினைச்சதானே, கவலையே படாத, இன்னும் ஒரு 6 மாசம் தான், அதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகமே உனக்கு வராது, அந்த அளவுக்கு நான் பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸோ மார்டிஸும் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸை இவங்க போட்டு தான் தள்ள போறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு வீட்டுக்கும் போறாரு. காலையில வர அவங்க அப்பாவை லூசர்னு சொல்லிட்டாரா. ஸோ அப்பா கிட்ட சாரி கேட்கலான்னு போனா அவரு டைனிங் டேபிள்லயே படுத்து தூங்குறாரு. அப்பா எழுந்துருங்கப்பா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு இவர் எவ்வளவு சொன்னாலும் அப்பா எழுந்துக்கிற மாதிரியே இல்ல. ஐயோயோ நம்ம அப்பனையும் போட்டு தள்ளிட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போதுதான் மார்டிஸோட சிஸ்டர் காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இது எங்க வீடு எங்க வீடுன்னு. சடனா அப்பா மயக்கத்துல இருந்தாருல, அவரு எழுந்து அவரும் இது எங்க வீடு எங்க வீடுன்னு டான்ஸ் ஆடுறாரு. என்ன ஆச்சு உங்களுக்கு, பைத்தியம் ஏதாவது பிடிச்சிக்கிச்சா, என்ன விஷயம் சொல்லுங்களா அப்படின்னு மார்டிஸ் கேட்கும் போதுதான் யாருன்னு தெரியல, எவனோ ஒருத்தன் இந்த வீட்டை வாங்கியிருக்கான் போல டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக. அவன் இந்த வீட்டுல எல்லாம் தங்க போறது கிடையாது, ஆனா நம்மள ரெண்டே கொடுக்காம ஒரு 10 வருஷத்துக்கு தங்கறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சோ இனிமே இது நம்ம வீடு தான், நீ சொல்றது உண்மைதான் மார்டிஸ், நான் லூசர் தான், ஆனா நான் ரொம்பவே லக்கி அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம லென்னி ரொம்ப சோகமாக இருக்காரு. ஏன்னா அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு கொடுக்கணும் டாக்டருக்கு. ஆனால் இப்போ எல்லா காசும் மார்டிஸ் கிட்ட தானே இருக்குது. அதனால் அந்த டாக்டருக்கு மெயில் பண்ணுறாரு, என்கிட்ட எந்த காசும் இல்லை, ட்ரீட்மெண்ட் வேணான்னு சொல்லி. ஆனால் கீரா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்மளும் பணத்தை சம்பாதிப்போம், உன் ட்ரீட்மெண்ட்டை பண்ணி உன்னோட உசிரை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது, கேன்சல் ஆன எக்ஸாமை இப்போ வைக்கிறாங்க. அதில் மார்டிஸும் அட்டன் பண்ணுறாரு. ஹே லிசா, எக்ஸாமே கேன்சல் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக நீ தான் அதை பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும், நீயும் கிரிமினல் ஆகிடாத. மார்டிஸ் நான் உனக்காக தான் பண்ணுறேன், உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கானு. அதோட லென்னியும் டேனும் உங்ககிட்ட பேசலன்னு எனக்கு புரியும், நீ என்ன ப்ராப்ளத்துல இருக்க சொல்லி தொலையன். ஆனா மார்டிஸ் எதுவும் சொல்லாம அவர் எக்ஸாம் எழுதுறாரு. ஸோ எக்ஸாமை முடிச்சுட்டு டேனையும் லென்னியும் அவர் பார்த்து பேச ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க பேசுறதுக்கே விருப்பப்படல. எல்லாத்தையும் எங்க கிட்ட இருந்து புடிங்கிட்ட, அவ்வளவுதான், இனிமே அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை தானே. ஏண்டா ஃபர்ஸ்ட் பண்ணது நீங்கடா, அதை மறந்துட்டீங்களா? அதோட தெரிஞ்சோ தெரியாமலும் நான் உங்க உயிரை காப்பாத்திருக்கேன். எது நீ காப்பாத்தினியா, அப்படி என்னப்பா பண்ணிட்ட? நம்ம மட்டும் அப்பயே இந்த பிசினஸ்லாம் வேணான்னு சொல்லி வெளியே போயிருந்தோம்னு வச்சுக்கேன், எப்பயும் நம்மள கொன்னுருப்பானுங்க. அதுதான் சொன்னியே நீ உருட்டுனன்ட்டு, அவங்க கொலைலாம் பண்ண சொல்ல எப்ப வேணா போலான்னு. ஆமா அப்படிதான் சொன்னாங்க, ஆனா இப்ப என் கண் முன்னாடியே பார்த்தேன், அவங்கள விட்டு யாரு போறாங்களோ அவங்கள யோசிக்காம கொன்னுடுவாங்க. சோ நீங்க 2 பேரும் இப்ப ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ல இருக்கீங்க, நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஞ்சர்ல இருக்கேன். எங்க பாரு மார்டிஸ், இதே மாதிரிதான் சொன்னேன், நம்மள கொன்னுடுவாங்க அப்படின்னு பயம்புறுத்தி எங்களை வேலை வாங்கினேன். இப்ப திரும்பவும் நாங்க வேலை செய்யணும், அதுக்காக தானே போய் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இந்த தடவை நாங்க மாட்ட மாட்டோம், புரியுதா? எங்க லைஃபை நாங்க வாழ போறோம், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ மார்டிஸ் சொல்றதை இவங்க புரிஞ்சிக்கவே இல்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறது மார்டிஸோட கடமை தானே. பியூபாவோட கேங்குக்கு இவர் பணம் கொடுக்கணும்ல, அந்த பணத்தை கொடுத்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உயிருக்கு ஆபத்து, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விடுறாரு. ஸோ நம்ம பியூபாவுடைய பிரதர்ஸ் 2 பேர், அவங்களோட வேலை என்னன்னா நம்ம டேனையும் லென்னியையும் காப்பாத்துறது மட்டும்தான். ஸோ அதனால அவங்க எங்க போறாங்க, என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் அவங்க ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படிதான் டேனு, லென்னி, கீரா இவங்க 3 பேருமே ஒரு இடத்துல ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்டிஸ் நமக்கே இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டான்ல, அதனாலேயே அவன் வெப்சைட்டை தோக்கடிக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு புது ஐடியா இருக்குன்னு கீரா அவங்களோட வெப்சைட்டை காட்டுறாங்க.
வச்சிருக்காங்க. அதோட பேரு கேண்டி பே. இதை பார்த்துட்டு டேனும் உண்மையிலேயே இது செம வேற லெவல்ல இருக்கு, என்ன லென்னி செமையா தானே இருக்கு. ஆனா லென்னி எதுவும் சொல்லாம கம்முன்னு இருக்காரு. லென்னி உனக்கு என்ன ஆச்சு, அவன் நமக்கு துரோகம் பண்ணிருக்கான், பதிலுக்கு நம்மளும் ஏதாவது ஒண்ணு பண்ணோம்ல. கீரா என்னதான் இருந்தாலும் மார்ட்டிஸ் என்னோட ஃப்ரெண்டு, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத, ஃப்ரெண்டு மாதிரி அவன் நடந்துக்கல. ஆனா அதுக்குன்னு திரும்பவும் நம்ம அதே சாக்கடைக்குள்ள போய் விழணுமா? வேற என்ன பண்றது, அவன் சந்தோஷமா இருக்கான், அவன் பொழப்பையும் கெடுக்க முடியாது, நம்மளும் ஒன்னும் பண்ண முடியாம எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போதுதான் நம்ம லென்னியும் அவன் பொழப்ப நம்மளால கெடுக்க முடியும் அப்படின்னு வாட்ச காட்டுறாரு. இதை பார்த்த உடனே கீரா புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இது கில் ஸ்விட்சா அப்படின்னு கேட்க லென்னியும் ஆமா, இந்த வெப்சைட்டோடைய மொத்த ட்ரேஸையும் நம்மளால இங்க இருந்தே டெலிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் எதுக்கு லென்னி யோசிச்சுக்கிட்டு இருக்க, இப்பவே அந்த வெப்சைட்டை மொத்தமா காலி பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது லென்னி கேட்கிறாரு, ஒருவேளை மார்ட்டிஸ் சொன்னது எல்லாமே உண்மையா இருந்தா இந்த வெப்சைட் இருக்கிறதுனால தான் அவங்க மார்ட்டிஸை உயிரோட வச்சிருக்காங்க, ஒருவேளை நம்ம இதை அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உயிருக்கும் ஆபத்து, மார்ட்டிஸோட உயிருக்கும் ஆபத்து தானே அப்படின்னு சொல்லும் பொழுது டான் சொல்றாரு, ஒருவேளை அது உண்மையா இருந்தா இந்நேரத்துக்கு நம்ம இறந்து போயிருப்போம், இப்படி ஜாலியாலாம் நம்மளால சுத்திக்கிட்டு இருக்க முடியாது, யோசிச்சு பாரு நம்மள கொல்றதுக்கு இது சூப்பரான ஸ்பாட், ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே அப்படின்னு டான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த டச்சு கேங்க சேர்ந்த ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு இவங்களை கொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா நம்ம பியூபாவோட பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அந்த டச் ஆளை பிடிச்சி அவரை மயக்கமாக்கி அவரோட அந்த டெஸ்லா கார்லயே ஒரு ஊருக்கு அனுப்பி விட்டுறாங்க. சோ மார்ட்டிஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரு, ஆனா இது எதுவும் தெரியாம இவங்க எல்லாரும் மார்ட்டிஸ் கெட்டவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. லென்னியும் ஆமா இந்நேரத்துக்கு நம்மள கொண்டு இருக்கணும், ஆனா அப்படி எதுவும் நடக்கல, மார்ட்டிஸ் நம்ம கிட்ட போய் தான் சொல்றான்னு கில் ஸ்விட்சை ஆன் பண்ணிடுறாரு, அதை தூக்கி நெருப்புலையும் போடுறாரா, அவ்வளவுதான் அந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போகுது. இதை டச் கேங்கோட இடத்துல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம மார்ட்டிஸ் பாக்குறாரு, ஐயோயோன்னு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு ஆளு, ஏன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு வேலை வேணான்னு போனவங்களையே இந்த நிலைமைக்கு கொல்றாங்க அப்படின்னா நம்மளால இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா யோசிக்காம கொன்னுடுவாங்களே, என்ன பண்றதுன்னு அவரு பயப்படுறாரு. சோ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே மார்ட்டிஸை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் மார்ட்டிஸ் என்ன பண்ண போறாரு, டச் கேங் கிட்ட இருந்து அவர் எப்படி சமாளிக்க போறாரு, காசு இல்லைன்னா பியூபாவோட கேங்கும் இவங்களை கொன்னுடுவாங்க. சோ இதுல இருந்து எப்படி இவங்க தப்பிக்கிறாங்கன்றத தான் அடுத்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். சோ யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.